ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போறோம். மூவியோட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹீரோயினும், ஹீரோயினோட ஹஸ்பண்டும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு ஏற்கனவே வெளிய ஒரு பொண்ணு கூட தப்பான தொடர்பு இருக்கும். அதனால அந்த பொண்ணு வந்து பிரெக்னன்ட் ஆகி ஒரு குழந்தையும் பெத்தெடுக்கிறா. இப்ப அந்த பொண்ணும், குழந்தையும் எங்க இருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் எப்ப பார்த்தாலும் ஹீரோயின் டியான் கிட்ட, "நீ டெய்லியுமே நல்ல நல்ல சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டு, லின் அட்மிட் ஆயிருக்கால்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவள நல்லாவே பார்த்துக்கோன்னு" சொல்லியிருப்பான். ஹீரோயினும் 1 மாசமா இந்த வேலைய செஞ்சுட்டே இருந்திருப்பா. ஆனா, அவளுக்கு ரொம்ப கடுப்பாயிருக்கும் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் தன்னோட ஹஸ்பண்ட் சாங் கிட்ட, "சாங், இனிமே அவளுக்கு நான் சாப்பாடு குடுக்க மாட்டேன். நீ வந்து அவ கூட தப்பா இருந்திருப்ப. நான் எதுக்கு சாப்பாடு குடுக்கணும்? நான் இனிமே சாப்பாடு குடுக்க மாட்டேன்னு" சொல்ல, "இல்ல, நீ தான் சாப்பாடு குடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம லின்னையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசாத. லின் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. அவளுக்கு அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல. அதனால தான் ஒரு ஃப்ரெண்டா நான் அவள நல்லா பார்த்துக்கிறேன். நீ அவளையும் என்னையும் வச்சு தப்பா பேசாதன்னு" சொல்ல, "இல்ல, நான் கரெக்ட்டா தான் பேசுறேன். இனிமே லின்ன நான் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் புடிச்சுட்டே இருக்க. அப்படியா? நீ பார்த்துக்க மாட்டேன்னா சரி. ஒருவேளை இன்னைக்கு மட்டும் நீ அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போலன்னா, நான் கண்டிப்பா உன்ன டைவர்ஸ் பண்ணிருவேன். அது மட்டும் இல்லாம, கேவலம் நீ வீட்டு வேல தானே செய்ற. உன்னால சாப்பாடு கூட எடுத்துட்டு போ முடியாதான்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின ஒரு மாரி கேவலமா பேசுவான். இத கேட்ட ஹீரோயின், "சாங், என்ன பத்தி நீ என்ன சொன்ன? என்ன பார்த்தா உனக்கு சமையல்காரி மாரி இருக்கா? அது மட்டும் இல்லாம நான் எவ்ளோ நெறைய படிச்சிருக்கேன். எதனால நான் கம்பெனிய விட்டு வந்தேன்னு உனக்கு தெரியாது? உன்ன 7 வருஷமா காதலிச்சு, 3 வருஷமா கல்யாணம் பண்ணி உன்கூட ஒண்ணா இருந்திருக்கேன். ஆனா நீ இந்த மாரி பேசுற பாத்தியா? எதுக்காக இப்படி பேசின? அதுவும் டைவர்ஸ் குடுப்பியா? சரி, சரி. நீ என்ன டைவர்ஸ் குடுக்குறது? நானே உனக்கு டைவர்ஸ் குடுக்குறேன்னு" சொல்ல, சாங் மனசுக்குள்ள, "என்னது, நீ என்ன டைவர்ஸ் பண்றியா? கண்டிப்பா உன்னால முடியாது. ஏன்னா நீ 10 வருஷமா என்ன உருகி உருகி காதலிச்சிருக்க. கண்டிப்பா என்ன தேடி தான் வரப்போறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின பார்த்து, "சீக்கிரம் நான் சொன்ன வேலைய முடி. அது மட்டும் இல்லாம எங்க அம்மாக்கு நீ சுகர் செக் பண்ணணும்ல, உள்ள போய் செக் பண்ணுன்னு" சொல்ல, ஹீரோயினும் நேரா உள்ளுக்க போறா. உள்ளுக்க போனதுக்கப்புறம், அங்க வந்து ஹீரோயினோட மாமியார், "சீக்கிரம், சீக்கிரம் எனக்கு சுகர் செக் பண்ணு. அது மட்டும் இல்லாம என்னோட பையன்கிட்ட எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்க? என்னோட பையன் வெளிய நின்னுன்னு ஒரு பொண்ண வச்சுட்டு இருக்கான். அதுக்காக சண்டை போடுற? இது என்ன ஊர் உலகத்துல நடக்காததையா என்னோட பையன் செஞ்சுட்டான்? சரி, சரி. என்னோட பையனால தான் நீ இவ்ளோ பெரிய பணக்காரியா இருக்க. அது மட்டும் இல்லாம என்னோட பையன் உனக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, இந்த வீட்ல எல்லாமே நல்லா வாழ வச்சிருக்கான்ல. அதுக்காக அமைதியா பொறுத்து போ, சரியா? அது மட்டும் இல்லாம அந்த லின் பொண்ணு தான் எனக்கு பேர குழந்தைய பெத்து தந்திருக்கா. உன்னால பெத்து தர முடிஞ்சுச்சா? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. இன்னுமே உன்னால பேர குழந்தைய பெத்து தர முடியல. சரி, சரி. எனக்கு சுகர் டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கைய காமிக்க, சுகர் தானே இந்தா டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நல்ல ஊசி எடுத்து குத்தி வச்சுட்டா. இத பார்த்த மாமியார்காரி, "எதுக்காக நீ இப்படி குத்துன? உனக்கு அறிவே இல்லையா? உனக்கு மனசாட்சி இல்லன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோயின், "எனக்கா மனசாட்சி இல்ல? இவ்ளோ வருஷமா நான் தான் உங்கள பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க கிராமத்துல இருந்து வந்தீங்க. கிராமத்துல இருந்து வரும்போதே நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? ஒல்லியா, சத்தே இல்லாம இருந்தீங்க. நான் தான் பெரிய பெரிய டாக்டர் எல்லாருமே வர வச்சு உங்கள நல்லாவே பார்த்துக்கிட்டேன். ஆனா நீங்க வேற ஒரு பொண்ணுக்காக என்ன விட்டு குடுத்துட்டீங்கல்ல. உங்கள சும்மாவே விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? இந்த வீடு, இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே நீங்க குடுத்ததா? இந்த வீடு வந்து எங்க அப்பா என்னோட கல்யாணத்துக்கு டவுரியா தந்தது. நீங்க வாழ்ற வாழ்க்கை எல்லாமே எங்க அப்பா உங்களுக்கு பிச்சையா போட்டது மறந்துறாதீங்கன்னு" சொல்ல, அதுக்கு மாமியார் ஆ ஊன்னு குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஹீரோயின், "நல்லா கேட்டுக்கோங்க. இனிமே உங்கள நீங்களே பார்த்துக்கோங்க. போடி லூசு கழுவின்னு" சொல்லிட்டு மாமியார போட்டு திட்டிட்டு அங்கருந்து வெளிய போயிட்டா. நேரா தன்னோட ஃப்ரெண்ட தான் பார்க்க போறா. ஃப்ரெண்டு கிட்ட போய், "எனக்கு டைவர்ஸ் வேணும்னு" சொல்ல, ஃப்ரெண்டுக்கு அவ்ளோ சந்தோஷம். "நல்ல வேளை இப்ப மட்டும் உனக்கு டைவர்ஸ் வாங்கணும்னு தோணுச்சே. இந்தா இந்தா பத்திரம் எல்லாமே ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு சைன போட வைக்க, இவளும் சைன போட்டுட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கார்ல போகும்போது அவளோட ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி, "ஆமா, இன்னுமே என்ன பண்ணிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம என்னோட அம்மாவ திட்டினியாமே. சரி, சரி, அதெல்லாம் விடு. எங்க அம்மாக்கு நெறைய நகை குடு. அதே மாரி அவங்களுக்கு புடிச்சது எல்லாமே செஞ்சு குடுத்தேன்னா, அவங்க உன்ன மன்னிச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாம, நான் லின்ன அட்மிட் பண்ணியிருக்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். சீக்கிரம், சீக்கிரம். அவளுக்கு சூப்புன்னா ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் சூப்ப செஞ்சு கொண்டு வான்னு" சொல்ல, "சரி, நான் வந்துடுறேன். இப்ப நான் அங்க தான் வந்துட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் முன்னாடி நின்னுட்டு ஹாஸ்பிட்டல பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவளோட மனசுக்குள்ள என்ன நெனைக்கிறான்னா, இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல லின்ன வந்து அட்மிட் பண்ணியிருக்கான். கேவலம் இந்த லின்னுக்காக எல்லாமே செய்றான். எனக்காக ஒண்ணுமே செஞ்சதில்லன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறா. இந்த சாங்கும் நம்ம ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் ஆசை ஆசையா சாங் கிட்ட, "சாங், சாங், அந்த கடையில நூடுல்ஸ் நல்லாருக்கும். எனக்கு ஒரு நூடுல்ஸ் வாங்கி தாயேன்னு" கேட்டதுக்கு, "என்னது நூடுல்ஸ் வாங்கி தரணுமா? இப்ப தானே நல்லா கொட்டிக்கிட்ட. அதுக்குள்ள உனக்கு நூடுல்ஸ் வேணுமா? போ வீட்டுக்கு போன்னு" சொல்லிட்டு அனுப்பியிருப்பா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபிளாஷ்பேக் எல்லாமே நெனச்சு பார்த்துட்டு,
ச்சே! நான் வாழ்க்கையில எவ்ளோ முட்டாளா இருந்திருக்கேன். கேவலம் சாங்க போய் காதலிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கார பாக்குறா. அதாவது சாங்கோட கார் தான். அந்த கார் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோயினுக்கு டவுரியா குடுத்தது. இப்ப அந்த கார பாத்துட்டு, ச்சே! கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த சாங் அந்த கார என்கிட்ட இருந்து வாங்கிட்டு எனக்கு ஒரு பழைய கார தந்தான். அந்த கார் எதுக்காக தெரியுமா? எப்ப பாத்தாலும் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு, சாப்பாடு போய் குடுக்குறதுக்கு, அதுக்காக தான் அந்த சின்ன கார தந்தான். எல்லாருமே என்னைய எப்படி கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? கண்டிப்பா இந்த கார் எனக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறா. ஹாஸ்பிட்டல்ல இந்த சாங் வந்து யார பாக்க போயிருக்கான்னா, லின்ன தான் பாக்க போயிருக்கான். அங்க லின் சாங் வர்ற சத்தத்த கேட்டு நடிக்க ஆரம்பிச்சுட்டா. அதாவது தன்னோட குழந்தைக்கு பால் குடுக்கும்போது, "ஐயோ! கடிக்காத, கடிக்காதன்னு" சொல்லிட்டே இருக்க, கரெக்ட்டா அங்க சாங் நேரா லின் கிட்ட போய் என்னாச்சுன்னு கேட்க, "ஒண்ணும் இல்ல, உங்க பையன் ரொம்ப தான் கடிக்கிறான்னு" சொல்ல, அங்க சாங்குக்கு ரொம்ப வெக்கமாயி போச்சு. அப்படியே குழந்தைய தூக்கிட்டு, "என்னடா அம்மாவ கடிக்கக்கூடாது சரியான்னு" சொல்லிட்டு கொஞ்சிட்டே இருக்க, அங்க ஹீரோயின் வந்து நிக்கா. சாங் கடுப்பாகி தன்னோட ஒய்ஃப் கிட்ட, "டியான் உள்ளக்க வரும்போது கதவு தட்டிட்டு உள்ளக்க வரணும்னு தெரியாதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா நீங்க 2 பேருமே ஒண்ணா இருக்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணிட்ட மட்டும் தெரியுதுன்னு" சொல்ல, இந்த பொண்ணு லின் ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட, "அச்சச்சோ! என்ன மன்னிச்சிடுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தப்பா நெனச்சுட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் உங்களோட ஹஸ்பண்டும் நல்ல ஃப்ரெண்டுன்னு" சொல்ல, "என்னது ஃப்ரெண்டா? நீயும் என்னோட ஹஸ்பண்டும் நல்ல ஃப்ரெண்டா? அது மட்டும் இல்லாம எந்த ஃப்ரெண்டு பால் குடுக்குறத வந்து பாப்பான்? என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாரி தெரியுதா? இல்ல நீங்க நெனைக்கிறது எல்லாமே தப்பு. நானும் சங்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம என்னோட டெலிவரி டைம்ல நான் யார்கிட்ட உதவி கேட்கிறதுன்னே தெர்ல. அதனால தான் சாங் கிட்ட உதவி கேட்டேன். ஏன்னா எனக்கு அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல. என்னது உனக்கு அம்மா இல்லையா? உன்ன தத்தெடுத்த அம்மா, அப்பா உன்ன பாசமா தான் பார்த்துக்கிட்டாங்க. எப்ப அவங்களோட உண்மையான பொண்ணு வந்தாங்களோ, நீ வந்து பயந்துட்ட. ஒரு வேள உன்ன நல்லா பார்த்துக்க மாட்டாங்களோன்னு நெனச்சு நீயே வெளிய போயிட்ட. அது மட்டும் இல்லாம உன்னோட உண்மையான அம்மாவும் இருந்தாங்க. ஆனா, அவங்க ரொம்ப ரொம்ப ஏழை. நீ வேணுக்குன்னே அவங்கள விட்டு வெளிய வந்துட்ட. நீ வந்து ரொம்ப கேவலமான பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த லின் பொண்ணு கேவலப்படுத்தி பேச, இதெல்லாம் கேட்டு சாங்குக்கு கடுப்பாயிட்டு. சாங் நேரா ஹீரோயினோட கைய புடிச்சு வெளிய கூப்ட்டு போய், "நீ என்ன பேசிட்டு இருக்க? லின் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? அவளுக்கு அம்மா, அப்பான்னு யாருமே கிடையாது. அவள தத்தெடுத்த அம்மா, அப்பா வந்து இவள நல்லா பாத்துக்கல. அது மட்டும் இல்லாம இவளோட உண்மையான அம்மா எப்ப பார்த்தாலும் சூதாடிட்டே இருப்பாங்க. இவள ரொம்ப கொடுமைப்படுத்திட்டே இருந்தாங்க. அதனால தான் வெளிய வந்துட்டா. அவள பத்தி தப்பா பேசாத. அவ ஒண்ணும் உன்னைய மாரி கிடையாது. அவ வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கா. என்னோட கம்பெனிலயே பெரிய வேலை பார்க்குறா. உன்னைய மாரி கிடையாது. அவ வந்து சாதிக்க பொறந்த பொண்ணு. நீ வீட்டு பாத்திரம், சமைக்கிறதுக்கு பொறந்த பொண்ணு. தெரிஞ்சுச்சா இல்லையா? உன்னைய மாரி கேவலமானவள பார்த்ததே கிடையாதுன்னு சொல்ல, ஹீரோயினோட மனசு துண்டு துண்டா உடைஞ்சுட்டு, "சாங் போதும் நிறுத்து. இந்த மாரி கேவலமான பொண்ணு கூட நீ வாழ வேண்டாம். இந்தா இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன போடு. உன்னோட சொத்து எதுவுமே எனக்கு வேண்டாம். என்னோட சொத்து மட்டும் எனக்கு போதும். சீக்கிரம் சைன போடுன்னு" சொல்ல, அத வாங்கி பார்த்த சாங்குக்கு செம கடுப்பாயிட்டு, "என்னது டைவர்ஸ் பேப்பரா? என்னது வெளையாடுறியா? சரி, சரி. நீ வந்து என்கிட்ட வெளையாண்டு பார்க்குறல்ல, இப்பமே நான் சைன் போடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பர்ல சைன போட்டுட்டு மனசுக்குள்ள, "ஏய் டியான் கண்டிப்பா தெரியும். நீ என்ன விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு. இன்னைக்கு நைட்டே என் கால்ல விழுந்து எனக்கு டைவர்ஸ்லாம் வேண்டாம். என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்ச தான் போறேன்னு" சொல்லிட்டு, அப்படியே அந்த டைவர்ஸ் பேப்பர கீழ போட்டுட்டு போயிட்டா. அங்க யார் வராங்கன்னா, இந்த லின் பொண்ணு தான் வரா. லின் நேரா ஹீரோயின் கிட்ட போய், "நல்ல வேளை நீ சாங்குக்கு டைவர்ஸ் குடுத்துட்ட. அது மட்டும் இல்லாம எனக்கு பொறந்த குழந்தை யாரோடதுன்னு தெரியுமா? சாங்கோடது தான். நீ என்ன நெனைக்கிற? நான் வெளிநாட்டுக்கு யாரால போய் படிக்க போனேன்னு நெனைக்கிற? எல்லாமே சாங்கால தான். சாங் தான் நான் வெளிநாட்ல படிக்கிறதுக்காக நெறையவே பணம் குடுத்தாரு. அது மட்டும் இல்லாம, சாங்கோட கம்பெனி யாரோட பேர்ல இருக்கு தெரியுமா? அது என்னோட பேரு தான். எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அந்த பேரு தான் என் மேல இருக்க காதல்னால சாங் வந்து தன்னோட கம்பெனிக்கு வச்சாரு. ஆ நான் வெளிநாட்ல இருக்கும்போது உன்னோட ஹஸ்பண்ட் உன்கிட்ட வந்து பணம் தா, பணம் தான்னு கேட்டுட்டே இருந்திருப்பார்ல. எதுக்காக தெரியுமா? எனக்காக தான். நான் தான் அத வாங்கணும், இந்த ஃபீஸ் கட்டணும், அந்த ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு சாங் கிட்ட பணத்த கேட்டுட்டே இருந்தேனா, நீயும் ஏமாந்து போய் பணத்த குடுத்துட்டே இருந்திருக்கன்னு சொல்ல, ஹீரோயின் ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோயின் கிட்ட தன்னோட ஹஸ்பண்ட் வந்து, "இங்க பாரும்மா, ஆஃபீஸ்ல கொஞ்சம் பிரச்சனை. எனக்கு இவ்ளோ பணம் வேணும்னு" சொல்லிட்டு ஹீரோயின ஏமாத்தி வாங்கியிருப்பான். நம்ம ஹீரோயினும், "பரவால்ல, என்னோட ஹஸ்பண்டுக்கு இல்லாததான்னு" சொல்லிட்டு எல்லா பணத்தையும் எடுத்து குடுத்துருப்பா. அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்த ஹீரோயின், "ஓ! அப்படி போகுதா கதைன்னு" சொல்லிட்டு நேரா லின் கிட்ட, "லின் நல்லா கேட்டுக்கோ. இவ்ளோ வருஷமா என்னோட ஹஸ்பண்ட் என்ன ஏமாத்தி உன்கிட்ட பணம் குடுத்தாங்கல்ல, அந்த பணத்த எல்லாத்தையுமே திருப்பி தரேன். ரூ. 9,00,00,000 தரேன். அப்படி இல்லன்னா நான் போலீஸ் கிட்ட போய் சொல்லிருவேன்னு" சொல்ல, "ஆமா உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு போலீஸ் கிட்ட போவேன்னு" கேட்க, "என்கிட்டயா? எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. நீ இவ்ளோ நேரம் பேசினத என்னோட ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
பேசாம என்னோட பணத்த திருப்பி குடுக்குறியா? இல்லன்னா போலீஸ்ட்ட போகவா? இல்ல, இல்ல வேண்டாம், வேண்டாம். இன்னும் 3 நாள்ல உன்னோட பணத்த திருப்பி தந்துர்றேன்னு சொல்ல, அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கருந்து கெளம்புறா. அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, "இங்க பாரு இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கியாச்சுன்னு" சொல்ல, "அப்படியா? சூப்பர், சூப்பர். இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு டைவர்ஸ் கண்டிப்பா கெடைச்சிரும்." ஆ உனக்கு சீக்கிரமாவே டைவர்ஸ் கிடைக்கிறதுக்காக நான் லின்ன பத்தி நெறையவே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதுல என்ன தெரிஞ்சுச்சு தெரியுமா? லின்ன ஒரு அப்பா, அம்மா தத்தெடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு தம்பி இருந்திருக்கான். அவங்க யாருன்னு தெரியுமா? அவன் தான் நம்ம கிளாஸ்ல படிச்ச பையன் ஷென். ஷென்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? இங்க பாரு இந்த ஃபோட்டோல ஷென் ரொம்ப அழகா இருக்கல்ல. இந்த ஷென் லின்னுக்கு மாமா மொற வரும். எதுக்காகன்னா, லின்னோட அம்மாவோட தம்பி தான் நம்ம கிளாஸ்ல படிச்ச பையன் ஷென். இங்க பாருடி ஷென் ரொம்ப அழகா இருக்கல்ல. பாரு பாரு சொல்லிட்டே இருக்க. என்னது இவன் தான் ஷென்னான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் நெனச்சு பாக்குறா. நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும்போது எப்ப பார்த்தாலும் ஷென் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். அதாவது தலைமுடி எல்லாத்தையுமே உடைச்சு விடுறது. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கும்போது ஷென் பின்னாடி போய் நான் தான் பேய் வந்திருக்கேன். உன்னை அப்படியே சாப்பிட போறேன்னு சொல்ல ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு டேய் ஷென் அப்படியே ஓடி போயிரு. இல்லைன்னா என் கையாலேயே உன்னை சாகடிச்சிருவேன். ஓடி போறியா இல்லையான்னு கேட்க பரவாயில்ல உன் கையால தானே நான் சாக போறேன். உன் முன்னாடியே சாகுறேன். உன்னை பார்த்துட்டே சாகுறேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின கிண்டல் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோயினும் டேய் உன்ன விடமாட்டேன்னு சொல்லிட்டு தொரத்தி தொரத்தி அடிக்க போயிருப்பா. இந்த ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே நெனச்சிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு நேரா கிட்ட போய், "என்னடி ஷென்ன பத்தியா நெனச்சிட்டு இருக்க?" "ஆமாமா. அவன பத்தி தான் நெனச்சிட்டு இருக்கேன். அவன் ஸ்கூல் படிக்கும்போது என்னை எப்படிலாம் டென்ஷன் பண்ணான் தெரியுமா? அவன் மட்டும் கையில கிடைச்சான் அவ்வளதான்னு" சொல்லிட்டு கோவமா பேசிட்டு இருக்க ஃப்ரெண்டு மனசுக்குள்ள, ச்சே! ஷென் வந்து இவள உருகி உருகி காதலிக்கிறான். ஆனா இவ வந்து ஷென்ன வெறுக்கிறா. என்னதான் நடக்க போதோன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாவே இருக்க. இங்க நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அந்த தங்கச்சிய தான் காமிக்கிறாங்க. தங்கச்சி நேரா தன்னோட அம்மா கிட்ட போய், "அம்மா, அம்மா இங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு அண்ணி எனக்கு சாப்பாடே கொண்டு வரல. இன்னைக்கு கண்டிப்பா உங்கள விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. இப்ப அம்மா தன்னோட பொண்ணுகிட்ட, "கவலைப்படாதம்மா. இன்னைக்கு அம்மா கண்டிப்பா அந்த டியானுக்கு ஒரு நல்ல பாடம் கத்துக் குடுக்குறேன். அந்த டியானால எனக்கு ஒரு பேர குழந்தை பெத்துக் குடுக்க முடியல. ஆனா அவ உனக்கு சாப்பாடு கொண்டு வரலையா? அவளுக்கு இருக்கு இன்னைக்குன்னு" சொல்ல அதுக்கு இந்த பொண்ணும், "ஆமாம்மா, இன்னுமே அண்ணியால குழந்தை பெத்து குடுக்க முடியல. எனக்கு இந்த அண்ணியோட இப்போ லின் அண்ணிய தான் ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம லின் அண்ணி நம்ம குடும்பத்துக்காக பேர குழந்தை எல்லாத்தையுமே பெத்து குடுத்துருக்காங்கன்னு" சொல்ல, இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுட்டு மனசுக்குள்ள, "ஏய் நீ ஏன் இப்படி பேசுற? நீ என்னோட ஹஸ்பண்டோட தங்கச்சின்னு சொல்லிட்டு உன்னை எப்படி விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டேன். உனக்கு எப்பவுமே வயிறு வலிக்கும். அதனாலேயே உனக்கு பார்த்து பார்த்து சூப்பு கொண்டு வருவேன். அது மட்டும் இல்லாம, நீ வந்து படிக்கவே மாட்ட. உன்ன நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு, நான் உனக்கு டியூஷன் எடுத்தேன். நீ எப்பவுமே கிண்டல் பண்ணுவ. அதக்கூட நான் எதுவுமே சொன்னதே கிடையாது. ஆனா, உனக்கு புது அண்ணி வந்தா நல்லா இருக்கும்னு தோணுதா? சரி, சரி. உன்ன விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு, அங்கருந்து கிளம்ப போறா. இத வந்து அந்த பொண்ணு பாத்துர்றா. இந்த தங்கச்சிக்காரி நேரா ஹீரோயின் கிட்ட போய், "ஏய் நின்னு! இன்னைக்கு எதுக்கு எனக்கு சாப்பாடு கொண்டு வரல? நான் எவ்ளோ நேரம் ஸ்கூல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமான்னு?" சொல்ல, "இங்க பாரு, இனிமே உனக்கு சாப்பாடு எதுவுமே செஞ்சு தர மாட்டேன். உனக்கு டியூஷனும் எடுக்க மாட்டேன். உன்னோட அண்ணன நான் டைவர்ஸ் பண்ண போறேன். நான் இங்கருந்து கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்ப போவா. இவங்க தங்கச்சிக்காரி மனசுக்குள்ள, "இல்ல இவங்கள கண்டிப்பா போக விடக்கூடாது. இவங்களோட சாப்பாடு என்னோட ஸ்கூல்ல எல்லாருக்குமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க தான் எனக்கு ஃப்ரீயா டியூஷன் சொல்லிக் குடுக்குறாங்க. அதனால தான் நான் ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுக்கிறேன். நான் காதலிச்சுட்டு இருக்க பையனுக்கும் இவங்க செய்ற சாப்பாடு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இல்ல, இல்ல இவங்கள விடக்கூடாதுன்னு" சொல்லிட்டு நேரா அண்ணிகிட்ட போய், "அண்ணி, அண்ணி நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். இங்கேயே இருந்துடுங்க. பேசாம நான் என்னோட அண்ணன்கிட்ட வேணா பேசி பார்க்குறேன். என்னோட அண்ணன் உங்களுக்கு டைவர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிருவாங்க சரியா? ஆனா நீங்க எல்லார் முன்னாடியும் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் சரியான்னு?" சொல்ல, "என்னது நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? முதல்ல காமெடி பண்ணாத. உங்க அண்ணன் ஒண்ணும் எனக்கு டைவர்ஸ் தரணும்னு நினைக்கல. நான் தான் உங்க அண்ணனுக்கு டைவர்ஸ் குடுக்குறேன். தள்ளி போன்னு" சொல்லிட்டு வீட்ல எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு இருக்கா. இத பார்த்த அம்மா நேரா தன்னோட பையனுக்கு ஃபோன் பண்ணி, "டேய் சாங் இங்க என்னடா நடக்குது? உன்னோட பொண்டாட்டி உனக்கு டைவர்ஸ் குடுக்க போறாளாமே! இப்ப என்ன பண்ண போற?" "அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அவ ஒண்ணும் எனக்கு டைவர்ஸ் குடுக்க மாட்டா. அவ சும்மா என்ன மிரட்டி பார்க்குறா. உங்களுக்கே தெரியும் டியான் என்ன எப்படி காதலிக்கிறான்னு. அவ எப்படி என்ன விட்டுட்டு போவா? அவ சும்மா மிரட்டி பார்க்குறாப்பான்னு" சொல்ல, அம்மாக்கு இப்பதான் ரொம்ப தைரியமா இருக்கு. "அப்படியா? நம்மளே மிரட்டி பார்க்குறாளா? சரி, சரி. அவளே வழிக்கு வருவான்னு" சொல்லிட்டு அமைதியா இருக்கும்போது, நம்ம ஹீரோயின்
அவளோட நகை எல்லாத்தையுமே தேடி பாப்பா. அங்க இருக்காது. உடனே தன்னோட மாமியார் கிட்ட, ஆமா என்னோட நகை எல்லாத்தையுமே எங்கன்னு சொல்ல, "இங்க பாரு என்ன உன்னோட நகை, என்னோட நகைன்னு பிரிச்சு பாக்குற? அது எல்லாமே நம்மளோட நகை. அது எனக்கும் என்னோட பொண்ணுக்கும் தான். உனக்கெல்லாம் கிடையாதுன்னு" சொல்ல, "என்னது அது நம்மளோட நகையா? அது என்னோட நகை. எங்க அப்பா எனக்கு குடுத்த டவுரி. இப்ப எனக்கு தர்றீங்களா இல்லையா? அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்ல இது என்னோட நகை, இது என்னோட நகைன்னு சொல்லிட்டு என்னோடைய நகைய போட்டுட்டு தானே பெருமையா பீத்திட்டு இருந்தீங்க. இப்ப அந்த நகை எல்லாமே எனக்கு வேணும். அப்படி இல்லன்னா போலீஸ்க்கு கூப்பிடுவேன். பரவாயில்லையான்னு கேட்க, என்னது போலீஸ் கிட்ட ஃபோன் பண்ணுவியா? நான் உன்னோட மாமியார். நீ என்ன வந்து போலீஸ் கிட்ட புடிச்சு குடுத்தேன்னா, அதுக்கப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் உன்கிட்ட பேசவே மாட்டான். சரி, சரி. உன்னோட ஹஸ்பண்ட் மேல இருக்க கோவத்தினால தானே இப்படிலாம் பேசுற. நானே என்னோட பையன்கிட்ட உன்கிட்ட கொஞ்சம் நல்லா பழக சொல்றேன் சரியா? இன்னைக்கு நைட்டு வந்து உன் கூட சாப்பிட சொல்றேன். என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அமைதியா இருன்னு சொல்ல, உங்க பையன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு ஆசை இல்ல. என்னோட நகைய குடுக்க போறீங்களா? இல்லன்னா போலீஸ்க்கு ஃபோன் போடவான்னு சொல்லிட்டு ஃபோன கையில வச்சுட்டு இருக்க. சரி, சரி. இப்ப என்ன உன்னோட நகைய தானே குடுக்கணும். இந்தா உன்னோட நகை. எல்லாத்தையுமே குடுத்துட்டோம். இந்த வீட்ட விட்டு வெளிய போ. இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள வராத. என்னோட பையன் இல்லாம நீ என்னதான் பண்றன்னு பாப்போம்ன்னு சொல்ல, அச்சோ! ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மாமியாரே! இது ஒண்ணும் உங்க வீடு கிடையாது. எங்க அப்பா டவுரியா தந்த வீடு. இனிமே இந்த வீடு எனக்கு தான். இன்னும் 1 மாசத்துக்குள்ள காலி பண்ணி போயிருங்க. அப்படி இல்லன்னா, நானே உங்கள வீட்ட விட்டு தொரத்திருவேன். வரட்டா மாமியாரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து கிளம்ப, இங்க பொண்ணும், அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. பொண்ணு தன்னோட அம்மா கிட்ட, "அம்மா என்னம்மா இப்படி பேசிட்டு போறாங்கன்னு" சொல்ல, "இல்லடி இது எல்லாமே நாடகமா. உனக்கே தெரியும் உன்னோட அண்ணி சாங்க எப்படி காதலிக்கிறான்னு. அவ எப்படி டைவர்ஸ் குடுப்பா? சும்மா உன்னோட அண்ணன மிரட்டி பார்க்கறா. கண்டிப்பா இங்க தான் வருவான்னு" சொல்ல, "அப்படியாம்மா? சரி, சரி. என்னோட அண்ணி திரும்பி வரட்டும். அவங்களுக்கு இருக்கு. இப்போ எல்லா நகையும் கொண்டு போனாங்கல்ல, அந்த நகையோட நெறைய நகைய நான் அவங்கட்ட கேட்பேன். அது மட்டும் இல்லாம அவங்கள ஒரு நாய் மாரி நடத்துவேன்னு" சொல்ல, "ஆமாடி கண்டிப்பா அப்படிதான் செய்வோம்ன்னு" சொல்லிட்டு 2 பேருமே பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட, "நீ எனக்கு ஒரு சின்ன வேல பார்க்கணும். என்னோட மாமியார், என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருமே என்னோட வீட்ல தான் தங்கியிருக்காங்க. எப்படியாட்டும் அவங்கள வெளிய தொரத்தணும்னு" சொல்ல, "இது நல்ல ஐடியாவா இருக்கே! நானே செஞ்சுறேன்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் ஏற்கனவே சாங்குக்கு பணம் குடுக்கணும் போல இருக்கு. அதாவது ஆஃபீஸ்ல வந்து 2 பேருக்குமே பங்கு போல இருக்கு. எல்லா பணமுமே நம்ம ஹீரோயினோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு தான் வரும். நம்ம ஹீரோயின் தான் பாதி பணத்த பிரிச்சு தன்னோட ஹஸ்பண்டுக்கு குடுப்பா போல இருக்கு. இப்ப அந்த பணம் வந்ததுக்கப்புறம் பாதி பணம் 10,00,00,000 தன்னோட ஹஸ்பண்டுக்கு அனுப்பி விட்டுர்றா. இங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, "பாத்தியா, பாத்தியா எனக்கு நல்லாவே தெரியும். இவளால என்ன மறக்க முடியல. அதனால தான் எனக்கு ஃப்ரீயாவே ரூ. 10,00,00,000 போட்டிருக்கா. எப்படினாலும் தன்னோட ஹஸ்பண்ட் மேல இருக்க பாசம் போகுமா? கண்டிப்பா இவளே ஃபோன் போட்டு மன்னிச்சிருங்க. இங்க எங்கேயாட்டு பார்க்கலான்னு" சொல்லுவா. சரி, சரி. அவள நானும் மன்னிக்க தான் போறேன்னு சொல்லிட்டு, இவன் அப்படியே பேசிட்டே இருக்க, ஹீரோயின் நேரா சாங்குக்கு ஃபோன் பண்ணி, "இங்க பாரு இன்னைக்கு கோர்ட்ல பார்க்கலான்னு" சொல்ல, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா எதுக்காக இந்த பொண்ணு கோர்ட்ல பார்க்கலான்னு சொல்றா? இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வருது. கோர்ட்டுக்கு பக்கத்துல தான் இவளுக்கு புடிச்ச நூடுல்ஸ் ஷாப் இருக்கு. அங்க வந்து 2 பேருமே சமாதானம் ஆகலாம்னு நெனச்சுட்டு இருக்கா. சரி நானும் உன்ன கோர்ட்லயே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டான். அடுத்த நாள் கோர்ட்ட தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும், ஹஸ்பண்டும் வந்தாச்சு. ஹஸ்பண்ட் நேரா ஹீரோயினோட கைய புடிச்சு, "வா, வா சாப்பிட தானே கூப்ட்டு போற. வா போலான்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோயின், "சாப்பிட எங்க போறோம்? கோர்ட்டுக்குள்ள தான் போறோம்ன்னு" சொல்ல, "என்னது கோர்ட்டுக்குள்ளயா? நீ இன்னுமே டைவர்ஸ பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? நல்லா யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் நான் கோவமாயிட்டேன்னா, கண்டிப்பா உனக்கு டைவர்ஸ் குடுத்துருவேன்னு" சொல்ல, "அதுதானே நான் எதிர்பார்க்கிறேன்னு" சொல்லிட்டு 2 பேருமே உள்ளக்க போறாங்க. அப்போ இவன் வந்து டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு குடுத்துட்டான். மனசுக்குள்ள என்ன நெனைக்கிறான்னா, இந்த பேப்பர்ல நான் சைன் போட்டு குடுத்தா டைவர்ஸ் ஆயிருமா? டைவர்ஸ் ஆகுறதுக்கு இன்னும் 1 வருஷம் எடுக்கும். அதுக்கு இன்னுமே நெறைய கையெழுத்து போட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நெனச்சிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள, இவனுக்கு தெரியாது போல இருக்கு. இந்த பேப்பர்ல சைன் போட்டாலே டைவர்ஸ் ஆனது தான் அர்த்தம். ஒரு வழியா நம்மளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சந்தோஷமா வெளிய போவா. அங்க சாங் நேரா ஹீரோயின் கிட்ட போய், "இங்க பாரு இந்த டைவர்ஸ் பேப்பர்லாம் செல்லாதுன்னு" சொல்லிட்டு அந்த பேப்பர கிழிச்சு போட்டுட்டு, அதாவது மொத்தம் 2 பேப்பரு. இவனோட கையில இருக்க பேப்பர மட்டும் தான் கிழிச்சான். இவன் நேரா ஹீரோயின் கிட்ட, "நல்லா கேட்டுக்கோ. இவ்ளோ நாளு நான் உன் கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அதனால தானே கோவத்துல இந்த மாரி பண்ணேன். சரி, சரி உன்ன மன்னிச்சுட்டேன். என்னோட கார வந்து அங்க பார்க் பண்ணி விட்டுருக்கேன். நீ எடுத்துட்டு வந்துர்றியா? நம்ம 2 பேருமே எங்கேயாட்டும் சுத்தி பார்க்க போலான்னு" சொல்ல, "சரி கார் சாவிய குடு. நான் கார் எடுத்துட்டு வந்துர்றேன்னு" சொல்லிட்டு நேரா கார எடுத்துட்டு வந்து நிக்கிறா. அப்போ சாங் நேரா கார் கதவ தட்டிட்டு, "ஏய் கதவு தொற. நான் வெளிய தானே நிக்கிறேன். பார்த்தா உனக்கு கண்ணு தெரியல. எனக்கு நல்லாவே கண்ணு தெரியுது. மொதல்ல இது என்னோட காரு. இனிமே இதுதான் என்னோட கார். நீ எனக்கு காய்கறி வாங்குறதுக்காக ஒரு கார் வாங்கி குடுத்தல்ல,
அதுதான் உன்னோட காரு. என்னோட அப்பா வாங்கி குடுத்த கார். நானே எடுத்துட்டு போறேன். பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அந்த ஓட்ட கார் சாவிய கையில குடுத்துட்டு போயிட்டா. இங்க ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட, "இந்தா ஒரு வழியா நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன். ஐ ஜாலி ஜாலி. நீ டைவர்ஸ் வாங்கிட்டியா? ஆமா உனக்கு எப்படி அந்த பொறுக்கி மேல காதல் வந்துச்சு? அதுவான்னு" சொல்லிட்டு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் நெனச்சு பாக்குறா. நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும்போது அவ கால்ல பாம்பு கொத்திருக்கும். அப்போ சாங் தான் நம்ம ஹீரோயின ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் காப்பாத்திருப்பான். ஃபிளாஷ்பேக் எல்லாமே முடிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நெனச்சு பாத்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட, "அவன் ஒரு நாள் என்னோட உயிர காப்பாத்துனான். அதனால தான் நான் இவ்ளோ நாள் அவன காதலிச்சேன். இனிமே நான் காதலிக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு அப்படியே நேரா பார்ல போறா. தன்னோட ஃப்ரெண்டுக்காக காத்துட்டு இருக்கா. நல்லா சரக்கு அடிச்சுட்டே இருக்கும்போது அங்க யார் வராங்கன்னா, நம்ம ஹீரோ தான். நேரா ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்துட்டு, "என்ன மேடம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" "ஆமா, நீ என்ன இங்க பண்ற? இங்கிருந்து போடா." "இல்ல, இல்ல நான் இங்க தான் இருப்பேன்." "ஆமா நான் கேள்விப்பட்டேன் உனக்கு டைவர்ஸ் ஆயிருச்சாமே." "சரி, சரி வா நம்ம 2 பேருமே நல்லா சரக்கு அடிப்போம்ன்னு" சொல்லிட்டு சரக்கு அடிச்சுட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் நல்லா போதையாயிட்டா. அப்படியே பாட்டு பாடி 2 பேருமே ஜாலியா இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட, "ஆமா நீ ரொம்ப அழகா இருக்கியே! பாக்க பாக்க ரொம்ப அழகா இருக்க. எனக்கு என்னமோ உன்ன முத்தம் குடுத்துருவேன்னு தோணுது." "சரி, சரி. நீ சீக்கிரம் வெளிய போ, வெளிய போ. இல்லன்னா நான் உனக்கு முத்தம் குடுத்துருவேன்." "பரவாயில்லயே! நீ எனக்கு முத்தம் குடேன். நீ முத்தம் குடு, குடு." "இல்ல, இல்ல. நான் உனக்கு முத்தம் குடுக்க மாட்டேன், குடுக்க மாட்டேன், குடுக்க மாட்டேன். நீ இங்கருந்து போ." "ஏன்? அன்னைக்கு நடந்த மாரி ஆகிரும்னு நெனைக்கிறேன். அப்படிதானே? இது ஒண்ணும் முத்தம் கிடையாதே. அன்னைக்கே நீ முத்தம் குடுத்தல்ல." "ஏய்! நீ இன்னுமே அத ஞாபகம் வச்சிருக்கியா? அது எப்படி மறக்க முடியும்? நம்ம ஸ்கூல்ல ஒரு ஃபங்ஷன் நடந்தபோது, நீ இதே மாரியே நெறைய சரக்கு அடிச்சுட்டு, போதையாகி போய் என்ன கட்டி புடிச்சுட்டு உதட்டுல முத்தம் குடுத்த தெரியுமா? அது எப்படி மறக்க முடியும்?" "இல்ல, இல்ல நான் மறக்கவே மாட்டேன்." "டேய் வாய மூடுறா! யாருக்காட்டு கேட்டுற போது." "இல்ல நான் சொல்லிட்டே இருப்பேன். நீ அன்னைக்கு எத்தன தடவ எனக்கு முத்தம் குடுத்த? அதே மாரி முத்தம் குடு." "டேய் வாய மூடுறா! வாய மூடுறா! இதுக்கு மேல நீ கேட்க மாட்டேங்கிறல்ல? சரி, சரி நான் உனக்கு முத்தம் குடுக்குறேன்னு" சொல்லிட்டு அப்படியே முத்தம் குடுக்க ஆரம்பிச்சுட்டா. நம்ம ஹீரோவும் சும்மா இருப்பானா? அவனும் அப்படி பாஞ்சாச்சு. 2 பேருமே மாறி, மாறி முத்தம் குடுத்து ஒரு வழியா ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சாச்சு. காலையில தான் காமிக்கிறாங்க. முதல்ல நம்ம ஹீரோயின் தான் முழிச்சு பார்த்துட்டு, போச்சு, போச்சு நேத்து நைட்டு இவன் கூடயா ஒண்ணா இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறா. ஒரு குரல் கேக்குது. "நின்னு எங்க போறீங்க? நேத்து நைட்டு என் கூட ஒண்ணா இருந்துட்டு, இப்ப தப்பிச்சு ஓட பார்க்குறீங்களா?" யார் தப்பிச்சு ஓட பார்க்குறா? "இல்ல நேத்து நைட்டு நீங்களும் சந்தோஷமா இருந்தீங்க, நானும் சந்தோஷமா இருந்தேன். பதிலுக்கு பதில். இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு" சொல்லிட்டு மறுபடியும் அங்கருந்து ஓட பாக்க, "மேடம் ஒரு நிமிஷம் நின்னுங்க. நேத்து நைட்டு நீங்க சந்தோஷமா இருந்தீங்க. ஆனா எனக்கு இதுதான் தடவ தெரியுமா? என்னோட கற்ப திருடிட்டு இப்ப எங்க போறீங்க? எனக்கு தெரியாது. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணியே ஆகணும்." "என்னது கல்யாணமா? ஏங்க என்ன சொல்றீங்க? ஒரு நாள் ஒண்ணா இருந்ததுக்கே கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதெல்லாம் பண்ணிக்க முடியாது." "அப்படியா? சரி, சரி. நான் ஃபோன் பண்ணி சொல்றேன்னு" சொல்ல, "சரி, சரி ஃபோன் பண்ணிக்கோங்க. போலீஸ்க்கு தானே. நான் என்ன செஞ்சாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்." "ஹலோ மேடம், நான் ஃபோன் பண்ண போறது போலீஸ்க்கு கிடையாது. உங்க அப்பாக்கு தான் ஃபோன் பண்ண போறேன்னு" சொல்லிட்டு ஃபோன் பண்ணியாச்சு. "அச்சச்சோ! எங்க அப்பாக்கா? தயவு செஞ்சு ஃபோன கட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அதுன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயினோட அப்பா கிட்ட, "ஹலோ அங்கிள் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு புடிச்ச டீ வாங்கிட்டு வந்திருக்கேன். அத சொல்ல தான் ஃபோன் போட்டேன்." "சரி அங்கிள், நான் உங்களுக்கு அப்புறம் ஃபோன் பேசுறேன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணியாச்சு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. "ஆமா உனக்கு எப்படி என்னோட அப்பாவ பத்தி தெரியும்? உன்ன பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். உன்னோட அப்பாவ பத்தியும் எனக்கு எல்லாமே தெரியும். சரி, சரி வா கல்யாணம் பண்ணிக்கலாம்." "என்னடா ஊன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்னு சொல்லிட்டே இருக்க. இப்பதான் எனக்கு டைவர்ஸ் ஆச்சு. எனக்கு எல்லாமே தெரியும். வா கல்யாணம் பண்ணிக்கலாம்." "ஆமா நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற? முதல்ல காரணம் சொல்லு." "அப்படியா? சரி காரணம் சொல்றேன்னு" சொல்லிட்டு அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு மோதிரத்த எடுத்து, "இங்க பாரு ஐ லவ் யூ. நான் உன்ன 10 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு கல்யாணம் ஆகி போயிருச்சு. உனக்கு டைவர்ஸ் ஆகணும்னு நான் தான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒரு வழியா உனக்கு டைவர்ஸ் ஆயிருச்சு. சரி, சரி என்ன கல்யாணம் பண்ணிக்கோயேன். ஐ லவ் யூன்னு" சொல்லிட்டு முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ண, "என்னது நீ 10 வருஷமா என்ன காதலிச்சியா? ஆனா எனக்கு உன் மேல இது முடியும் காதல் வந்ததே கிடையாது. பேசாம கொஞ்சம் வருஷம் நம்ம காதலிச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் உன்ன காதலிச்சேன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா?" "அதுவும் கரெக்ட் தான். ஆனா இப்போதைக்கு நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும். எதுக்காக தெரியுமா? என்னோட அம்மா ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க. என்னோட அம்மாவோட ஆசை எப்படியாவது தன்னோட மருமகள பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அதனால தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன். தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோயேன்." "என்னது உங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்களா?"
சரி, சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே டக்குன்னு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம ஹீரோக்கு அந்த கல்யாண சர்டிஃபிகேட்ட பார்க்கும்போது அவ்ளோ சந்தோஷம். ஐ ஜாலி ஜாலி கல்யாணம் ஆயிட்டு. "ஏய் இங்க பாரு, நீ அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கையில வச்சுக்காத. நானே கையில வச்சுக்கிறேன் சரியா? பத்திரமா இருக்குன்னு" சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த கல்யாண சர்டிஃபிகேட்ட நான் மறைச்சு வச்சுடுறேன். அப்பதான் நீ என்ன டைவர்ஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே பையில வச்சிடுறான். அங்க ஹீரோயின் ஷென், உன்ன தெரிஞ்சோ தெரியாமலோ கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா நான் இன்னுமே உன்ன காதலிக்கல. பரவால்ல. 1 வருஷம் முடியும். நீ என்ன காதலிக்க ட்ரை பண்ணு. அப்படி காதலிக்க முடியலன்னா, நானே உன்ன விட்டுட்டு போயிர்றேன். அப்போ சரி. ஆனா, உனக்கு ஒரு 3 ரூல்ஸ் போடுறேன். அத வந்து மீறவே மீறக்கூடாது. சரியா? ரூல்ஸ் வந்து, நம்ம 2 பேருக்குமே மேரேஜ் ஆனத யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. 2வதா நான் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போவேன். நீ வந்து என்ன தடுத்து நிப்பாட்டக்கூடாது. 3வதா என்னோட அனுமதி இல்லாம, நீ வந்து என் கைய, கால தொடக்கூடாது. சரியா? சரி மேடம். நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன். ஆனா 3வதா ஒரு ரூல் சொன்னீங்கல்ல, நீங்க சொன்ன மாரியே நான் தொடமாட்டேன். ஆனா என்னைக்காட்டும் ஒரு நாள் உங்களுக்கு என்ன தொடணும்னு ஆசையா இருக்கும்ல, அப்போ நான் தடுக்கவே மாட்டேன். நீங்க என்னனாலும் என்ன பண்ணிக்கலாம் சரியா? நான் உங்க அளவுக்குலாம் கெட்டவன் கிடையாது. டேய் அவ்வளதான் சொல்லிட்டேன். வாய மூட்றா. இல்ல, இல்ல. நீங்க அன்னைக்கு கூட நீங்களா தானே என்கிட்ட வந்து முத்தம்லாம் குடுத்தீங்க. அத சொல்லக்கூடாதா? நீ சொல்லக்கூடாதுடான்னு சொல்லிட்டு அப்படியே வாய மூடிட்டே இருக்கும்போது யார் ஃபோன் பண்றாங்கன்னா, இந்த சாங் தான் ஃபோன் பண்றான். டியான், இன்னுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட மாமியாருக்கு நீ மாத்திரை குடுக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம சமைக்கவும் இல்ல. சரி, சரி நான் உன்ன மன்னிச்சு விட்டுர்றேன். பேசாம நீ அந்த மாத்திரை, மருந்து எல்லாமே வாங்கிட்டு வா. ஆ என்னோட காரையும் திருப்பி தந்துரு சரியா? எனக்கு அந்த கார்ல போகவே பிடிக்கல. ரொம்ப அசிங்கமா இருக்கு. சீக்கிரம் அந்த காரோட வந்துடுன்னு சொல்ல, சரி, சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு நேரா ஹீரோ கிட்ட, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் அத போய் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறா. அதே சமயம் நம்ம ஹீரோயினோட பழைய மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டலாம் நம்ம ஹீரோயின பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, "உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் என்னோட பையன்கிட்ட சண்டை போட்டுட்டே தான் இருக்கா. அது மட்டும் இல்லாம என்னோட கழுத்துல இருக்க செயினு, கையில இருக்க வளையல் எல்லாத்தையுமே என்னோட மருமகளுக்கு குடுத்துட்டேன் தெரியுமா? எல்லாமே என்னோட பையன் சம்பாதிச்சு போட்டதுன்னு" பெருமையா சொல்லிட்டே இருக்க, இங்க பக்கத்து வீட்டுக்காரங்கலாம், "ச்சே! அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப தப்பான பொண்ணா இருப்பா போல இருக்கு. இவ்ளோ பெரிய பணக்காரங்க வீட்ல இருந்துகிட்டு உங்களையும் உங்க பையனையும் பார்த்துக்காம இருக்காளே! எவ்ளோ பெரிய கேவலமான மருமகளா இருப்பான்னு சொல்லிட்டே இருக்க, கரெக்ட்டா அங்க அடியாட்கள் எல்லாருமே வராங்க. அடியாட்கள் எல்லாருமே போயி இந்த மாமியார் வீட்டோட பொருள் எல்லாத்தையுமே வெளிய எடுத்து போடுறாங்க. உடனே மாமியார், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே போய் அந்த அடியாட்கள் கிட்ட எதுக்காக இந்த வீட்ல உள்ள பொருள் எல்லாத்தையுமே வெளிய எடுத்து போடுறீங்கன்னு கேட்க, அதுக்கு அந்த அடியாட்கள் வந்து டிஎன் மேடம் தான் எல்லாத்தையுமே காலி பண்ண சொன்னாங்க. ஏன்னா இந்த வீட்ட டிஎன் மேடம் வேற ஒருத்தருக்கு வித்துட்டாங்கன்னு சொல்ல, கரெக்ட்டா அங்க யார் வராங்கன்னா, சாங் தான் வரான். சாங் நேரா அந்த அடியாட்கள் கிட்ட என்ன கேட்காம இந்த வீட்ட யாருக்குமே விக்க முடியாது. இங்கேருந்து வெளிய போங்க. அப்படி இல்லன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன்னு சொல்ல, அதே மாரியே பக்கத்து வீட்டுக்காரங்களும், "என்ன மருமக இவ? இவ வந்து இவளோட புருஷனோட சொத்தையும் விக்கணும்னு நெனைக்கிறா. இவலாம் ஒரு பொண்ணான்னு" சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாரி இவங்க பேசுறதெல்லாம் கேட்ட சாங்குக்கு, அவங்க அம்மாக்கு எல்லாமே பெருமையா இருக்கு. அப்படியே சிரிச்சுட்டே இருக்க, இப்ப இந்த அடியாட்கள் எல்லாருமே சாங் கிட்ட, "சார் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட்டு தான். பேசாம நீங்களே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த சொத்து எல்லாமே மேடம் டியானோடையது. டியான் யாருக்குனாலும் இந்த சொத்த விக்கலாம். அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது சார். நீங்க வேணா போலீஸ்க்கு ஃபோன் போடுங்க, ஃபோன் போடுங்கன்னு" சொல்ல, இத கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே, "என்னது இந்த சொத்து எல்லாமே டியானோடையதா? இவங்க மருமக ரொம்ப ரொம்ப நல்லவளா இருப்பா போல இருக்கு. அதனால தான் இவ்ளோ நாள் இந்த வீட்ல இவங்க எல்லாருமே தங்க வச்சிருக்காங்க." ஆனா இந்த பொண்ணோட மாமியார் ஏதோ இவங்க பையன் சொத்துல தான் இந்த பொண்ணே இருக்கிற மாரி சொல்லிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா இந்த வீட்ட விட்டு போயிருக்கும். இந்த மாமியார் ரொம்ப ரொம்ப கெட்டவங்க. அத விட கெட்டவன் இந்த பையன் போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த குடும்பத்த திட்ட ஆரம்பிக்க, சாங்குக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வழியா சாங், அவங்க அம்மா, பொண்ணு எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல போய் தங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, "நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டேன்." "என்னது கல்யாணம் பண்ணிட்டியா? நீ மறுபடியும் அந்த பொறுக்கி சாங்கிய கல்யாணம் பண்ணிட்டியா? உனக்கெல்லாம் அறிவே வராதா? எவ்ளோ பட்டாலும் திருந்த மாட்டியா? ஏய் போதும்டி, போதும்டி. மொதல்ல நான் யார கல்யாணம் பண்ணேன்னு தெரியுமா? ஷென்ன தான் கல்யாணம் பண்ணேன்." "என்னது ஷென்ன கல்யாணம் பண்ணிட்டியா? ஐ ஜாலி ஜாலின்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, ஹீரோ ஃபோன் பண்ணி, "மேடம் இன்னுமே நீங்க வீட்டுக்கு வரலையான்னு?" கேட்க, அதுக்கு ஹீரோயின், "சார் நீங்க யாருன்னே தெரியாதுன்னு" சொல்ல, "மேடம் அதுக்குள்ளயே மறந்துட்டீங்களா? நான் தான் உங்க ஹஸ்பண்டு. என்னோட ஃபோன் நம்பர் கூட நீங்க சேவ் பண்ணி வைக்கலையா? அச்சச்சோ! மறந்துட்டேன், மறந்துட்டேன். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன். பாய் பாய்ன்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிருவா. இதெல்லாம் பார்த்த ஃப்ரெண்டு,
ஓ! அப்படி போதா கத? ஆமா, நேத்து நீங்க 2 பேருமே சேர்ந்து தான சரக்கு அடிச்சீங்க. அந்த சரக்கு அடிக்கும்போது உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சு? சொல்லு சொல்லு என்ன நடந்துச்சு? அதெல்லாம் சொல்ல முடியாதுடி. சின்ன பசங்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது சரியா? பாய் பாய் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு கிளம்பிட்டா நம்ம ஹீரோயின். இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கப்புறம், ஹீரோ நேரா ஹீரோயின் பக்கத்துல போய், "ஏங்க நீங்க அந்த ரூம்ல தூங்குங்க. நான் இந்த ரூம்ல தூங்குறேன். ஒரு நிமிஷம் உங்க ஃபோன மட்டும் தர்றீங்களா?" "எதுக்காக ஃபோனு?" "சரி இந்தாங்கன்னு" சொல்லிட்டு ஃபோன கையில குடுக்க, நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபோன்ல ஏற்கனவே அந்த சாங்கோட நம்பர் எல்லாமே இருக்கும்ல. அந்த சாங்கோட நம்பர எப்படி பதிஞ்சு வைக்கிறான்னா, ஜோக்கர்ன்னு பதிஞ்சு வச்சுட்டு, தன்னோட நம்பர் வந்து அழகான ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு பதிஞ்சு வைக்கிறான். இத வந்து பதிஞ்சு வச்சுட்டு ஹீரோயின் கையில குடுக்க, ஹீரோயின் இத பார்த்துட்டு, "ச்சோ! இன்னுமே இவன் குழந்தைத்தனமாவே இருக்கான்னு" சொல்லிட்டு நேரா பெட்ரூம்குள்ள போய் உட்கார்றா. அங்க யார் ஃபோன் பண்றாங்கன்னா, இந்த சாங் ஃபோன் பண்ணி, "ஏய் டியா நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? உன்னால என்னோட அம்மா, தங்கச்சி எல்லாருமே நடு ரோட்ல உட்கார்ந்துட்டாங்க தெரியுமா? சரி, சரி உன்ன பார்க்கணும்னு" சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின், "உங்க அம்மாவும், தங்கச்சியும் என்னோட வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் கிளம்பி போங்கன்னு. அவங்க தான் கிளம்பி போல. கடைசில தொரத்தி விட்டாங்க." அது இதுன்னு சொல்லாத. "மொதல்ல எனக்கு ஃபோன் பண்ணாத சரியான்னு" சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டா. அடுத்த நாள் காலையில சாங் நேரா ஹீரோயினோட ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்க்கே போயி, ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட, "ஆமா டியான இங்க சீக்கிரம் கூப்பிடு. நான் அவகிட்ட பேசணும்னு" சொல்ல, "இல்ல அவகிட்டலாம் பேச முடியாது. நீ மொதல்ல வெளிய போ, வெளிய போன்னு" சொல்லிட்டே இருக்க. உடனே இந்த சாங்கு, "நல்லா கேட்டுக்கோ. டியான் வந்து என்ன ரொம்ப காதலிக்கிறா. இப்போதைக்கு எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. அதனால நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். மொதல்ல அவள கூப்பிடுன்னு" சொல்ல, "இல்ல நான் அவள கூப்பிட மாட்டேன்." "என்னது சின்ன பிரச்சனையா? சின்ன பிரச்சனையாலயா என்னோட ஃப்ரெண்டு வந்து டைவர்ஸ் முடிய போயிருக்கா? என்னோட ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க முடியாது. மொதல்ல வெளிய போடா." "இல்ல, இல்ல உன்னோட ஃப்ரெண்டு பார்த்தே அவ. அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேருமே சைன் போட்டது டைவர்ஸ் பேப்பர் கிடையாது. அந்த டைவர்ஸ் வாங்குறதுக்கான ஒரு சின்ன நோட்டீஸ் தான். அதுல தான் சைன் போட்டேன். இன்னுமே உன்னோட ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆகலன்னு" சொல்ல, இங்க ஃப்ரெண்டு மனசுக்குள்ள, "டேய் பைத்தியக்காரனே! அந்த நோட்டீஸ் தான்டா டைவர்ஸ் பேப்பரே. உனக்கு டைவர்ஸ்னா என்னன்னு கூட தெரியல போல இருக்கு. சரி, சரி அத விடு. என்னோட ஃப்ரெண்டுக்கு இன்னொரு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா, நீ ஹார்ட் அட்டாக்லயே செத்துருவ போல இருக்கே. சரி, சரி அத சொல்ல வேண்டான்னு" சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கருந்து கெளம்பிட்டா. இருந்தாலும் அந்த சாங் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்திருக்கும்போது, ஃப்ரெண்டு நேரா ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, "ஏய் உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இங்க தான் உட்கார்ந்திருக்கான். தயவு செஞ்சு ஆஃபீஸ்க்கு வராதன்னு" சொல்ல, "இல்ல நான் கண்டிப்பா ஆஃபீஸ்க்கு வருவேன். அவன நானே வெளிய அனுப்புறேன்னு" சொல்லிட்டு நேரா ஆஃபீஸ்க்கு போறா. அங்க சாங் நேரா ஹீரோயின் கிட்ட ஓடி போய், "இங்க பாத்தியா டியான், உனக்கு புடிக்கும் தான். உனக்கு புடிச்ச முட்டை எல்லாமே கொண்டு வந்திருக்கேன்னு" சொல்ல, "இல்லையே எனக்கு முட்டை புடிக்காதுன்னு" சொல்ல, இங்க சாங் மனசுக்குள்ள, "அச்சச்சோ! டெய்லியுமே இவ ஏதாட்டும் முட்டைய வச்சு செஞ்சுட்டே இருப்பா. நான் கூட இவளுக்கு முட்டை தான் புடிக்கும்னு நெனச்சுட்டேன். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்குன்னு" சொல்லிட்டு முழிச்சுட்டே இருக்க, ஹீரோயின் மனசுக்குள்ள, "டேய் உனக்கு புடிக்கும் தான் டெய்லி முட்டைய வச்சு நெறைய செஞ்சு தருவேன். ஆனா இன்னுமே எனக்கு என்ன புடிக்கும்னு உனக்கு தெரியலல்லன்னு" சொல்லிட்டு அப்படியே பாத்துட்டே இருக்க, கடைசியா சாங், "டியாங் நான் கேள்விப்பட்டேன் நீ நம்ம வீட வித்துட்டியாமே! எப்படியும் ரூ. 80,00,00,000 வாங்கியிருப்பல்ல. சரி, சரி அந்த ரூ. 80,00,00,000 எனக்கு தந்துடு. நான் நம்மளுக்காக புது வீடு வாங்குறேன். அந்த வீட்ல நம்ம 2 பேரோட பேரும் வச்சுக்கலாம் சரியான்னு" சொல்ல, "என்னது? அந்த வீட்ல நம்ம 2 பேரோட பேர் வச்சுக்கணுமா? அது மட்டும் இல்லாம அந்த வீட்டோட பணம் என்னோட பணம். நான் எதுக்கு அந்த பணத்த தரணும்? என்னோட பணத்த வாங்கி என்னோட வீட்டுக்கு உன்னோட பேரும் சேர்த்து வைப்பியா? அதெல்லாம் தர முடியாது. வெளிய போடான்னு" சொல்ல, கரெக்ட்டா அங்க சாங்கோட கேர்ள் ஃபிரெண்ட் லின் ஃபோன் பண்ணி, "என்னங்க பாப்பா ரொம்ப அழுவுறா. நீங்க சீக்கிரம் வரீங்களான்னு?" கேட்க, லின்னும் சரின்னு சொல்லிட்டு, நேரா ஹீரோயின் கிட்ட, நீ என்ன சொன்ன? எனக்கு ஒழுங்கா கேட்கல. மறந்துறாம அந்த 80,00,00,000 எனக்கு போட்டு விட்டுரு சரியா? இன்னைக்கு நான் வீடு வாங்க போறேன்." "சரி நான் அப்புறம் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டான். ஹீரோயின் மனசுக்குள்ள, "என்னது உனக்கு வீடு வாங்குறதுக்காக நான் காசு குடுக்க போறேனா? அதுவும் குடுக்க மாட்டேன். சீக்கிரமாவே உன்னோட கம்பெனி எல்லாமே நஷ்டத்துல போது. ஏன் தெரியுமா? இவ்வளோ நாள் நான் உனக்கே தெரியாம உன்னோட கம்பெனிக்கு நெறைய சிப்லாம் செஞ்சு குடுத்துட்டு இருந்தேன். இன்னும் 2 நாள்ல அந்த சிப் எல்லாமே எக்ஸ்பைரி ஆக போது. அதுக்கப்புறம் என்ன? உன்னோட கம்பெனி எல்லாமே நஷ்டத்துல போது. நீ வேற 2 நாள்ல உன்னோட புது கம்பெனி தொறக்க போறேன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பா உன்னால தொறக்கவே முடியாதுன்னு" சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அதே சமயம் சாங் நேரா லின் கிட்ட போய், "லின் குழந்தைக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு?" கேட்க, "ஒண்ணும் இல்லங்க. பால் குடுத்தா கக்கிட்டே இருக்கான். அதான் பயந்து உங்கள கூப்பிட்டேன்னு" சொல்ல, "சரி, சரி ஒண்ணும் இருக்காது. குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும்னு" சாங் வந்து சமாதானப்படுத்திட்டே இருக்க, இப்போ சாங் லின் கிட்ட, "நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். இன்னைக்கு நான் ஒரு பெரிய வீடு வாங்க போறேன். நான் போயிட்டு வரேன்னு" சொல்ல, அதுக்கு லின், "இல்ல, இல்ல நானும் உங்க கூட வரேன். எனக்கும் அத பத்தி நெறையவே தெரியும். அது மட்டும் இல்லாம
நான் உங்களுக்கு அந்த வீட்ட கம்மி விலைக்கு வாங்கி தரேன்னு சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிட்டு கூப்ட்டு போறான். எல்லாருமே சேர்ந்து அழகான வீட்ட பாக்குறாங்க. பாத்துட்டு, "சார் நாங்க இந்த வீட்ட தான் வாங்க போறோம்ன்னு" சொல்ல, அந்த மேனேஜர் வந்து இவ்ளோ காசு கேக்குறாங்க. உடனே இந்த சாங் வந்து தன்னோட ஃபோன பாத்துட்டே இருக்கான். எதுக்காகன்னா, நம்ம ஹீரோயின் வந்து காச போட்டு விட்டுருவான்னு பாத்துட்டே இருக்கான். கடைசி முடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த காசுமே வரல. உடனே சாங் வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறான். நம்ம ஹீரோயினோட ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. இப்போ நம்ம சாங் என்ன செய்றதுன்னே தெரியாம, தன்னோட கம்பெனில ஏற்கனவே ஒரு ரூ. 10,00,00,000 வச்சிருப்பான் போல இருக்கு. அந்த 10,00,00,000 எடுத்துட்டு நேரா அந்த மேனேஜர் கிட்ட, "சார் எங்களால இந்த ரூ. 10,00,00,000 தான் தர முடிஞ்சுச்சு. நாளைக்கு உங்களுக்கு முழு பணத்தையும் தந்துர்றேன்னு" சொல்ல, அந்த மேனேஜர் சாங்க பார்த்து கேவலமா சிரிச்சுக்கிட்டே, "என்ன சார் உங்களுக்கு இந்த பணத்த கூட தர முடியலையான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்க?" இந்த பொண்ணு லின் ஓடி போய் நேரா அந்த மேனேஜர் கிட்ட, "சார் நீங்க என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? இவரு தான் வருங்காலத்துல ஒரு பெரிய பணக்காரர் ஆகப் போறாரு. இன்னும் 2 நாள்ல இவங்களோட புது கம்பெனிய வேற தொறக்கப் போறாங்க. இவங்களால குடுக்க முடியாதா? கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு பணத்த தந்துருவாருன்னு" சொல்ல, அந்த மேனேஜரும், "சார் சார் எங்கள மன்னிச்சிடுங்க. நீங்க சொன்ன மாரியே இப்ப ரூ. 10,00,00,000 மட்டும் தாங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்குள்ள நீங்க பணத்த தரலன்னா, நீங்க 1 நாள் ஃபுல்லா எங்கள வேஸ்ட்டா வெயிட் பண்ண வச்சிருப்பீங்கல்ல. அதனால அந்த ரூ. 10,00,00,000வும் உங்களுக்கு திருப்பி தர மாட்டோம். அது எங்களுக்கு தான்னு" சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிட்டு கெளம்பிட்டான். ஆஃபீஸ்க்குள்ள போகும்போது தன்னோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து, "சார் சார் நீங்க வந்து லின் மேடத்து கூட வெளிய போனீங்கல்ல, அத வந்து யாரோ ஃபோட்டோவா எடுத்து போட்டுருக்காங்கன்னு" சொல்ல, இந்த ஃபோட்டோவ பாத்த சாங் மனசுக்குள்ள, "அப்படியா? இந்த ஃபோட்டோவ பாத்துட்டு கண்டிப்பா டியான் என்கிட்ட வந்து சண்ட பிடிப்பா. ஏன்னா டியானுக்கு நான் யார் கூட ஒண்ணா போனாலும் புடிக்காது. அவ கண்டிப்பா என் கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சப் போறா. நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன்னு" சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்கான். இப்போ சாங் நேரா ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கு போய் ஹீரோயின பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான். "அங்கிள் 1 வாரமா உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வரதே கிடையாது. என்கிட்ட, எங்க அம்மா, என்னோட தங்கச்சி யார்கிட்டயுமே உங்க பொண்ணு பேசுறதே கிடையாது. எல்லாமே என்னோட தப்பு தான். கொஞ்ச நாளாவே எனக்கு ரொம்ப வேலையா உங்க பொண்ணுகிட்ட நல்லா பேசுறதில்ல. அதனால தான் உங்க பொண்ணு கோச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசுறா. நீங்க தான் சரி பண்ணணும்னு" சொல்ல, "சரி மாப்ள உட்காருங்க. ஆமா நான் கேட்கணும்னு நெனச்சேன். நீங்க எப்போதான் என் பொண்ணு கூட சேர்ந்து ஒரு குட்டி பாப்பாவ பெத்து தரப் போறீங்க?" கண்டிப்பா அங்கிள். இன்னும் 2 நாள்ல எங்க புது கம்பெனிய தொறந்துருவோம். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா பாப்பா பெத்து உங்க கையில குடுக்குறேன்னு சொல்ல, "அப்படியா? சரி, சரி. உங்க கம்பெனி எல்லாமே நல்லா போயிட்டுருக்கா?" "அங்கிள் அது வந்து என்னோட புது கம்பெனி தொறக்கறதுல ஒரு பிரச்சனை. இவ்ளோ நாள் ஒரு சிப்ப வந்து யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு தான் செஞ்சு தந்தா. அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. அந்த சிப்பு வேற எக்ஸ்பைரி ஆயிட்டு, அதுக்காக நெறைய பணம் செலவாகும். அதனால பணம் தான் இப்ப தேவைப்படுது. நெறைய கம்பெனில லோன் கேட்டு பார்த்தேன். கிடைக்கல அங்கிள்" சொல்ல, "பரவால்ல மாப்ள நானே உங்களுக்கு நெறைய காசு குடுக்குறேன். நம்மளுக்குள்ள என்ன இருக்குன்னு" சொல்ல, "ஆ சரி அங்கிள், சரி அங்கிள். மாப்ள உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். உள்ளுக்கு தான் ஷென் இருக்காரு. என்கிட்ட சும்மா பேசுவாரு. அவரு எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. நீங்க போய் அவங்க கிட்ட பேசுங்கன்னு" சொல்ல, இவனும் நேரா பேசப் போறான். இவனோட மனசுக்குள்ள, "என்னது ஷென் வீட்டுக்கு வந்திருக்கானா? ஷென் எவ்ளோ பெரிய பணக்காரரு. என்னோட மாமனார் கூட இருக்கிற முடியும். நான் நெறைய பணக்காரங்கள பார்க்கலாம் போல இருக்கே. சரி, சரி. சீக்கிரமாவே என்னோட மாமனார் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சொத்த எல்லாத்தையுமே வாங்கிடலான்னு" சொல்லிட்டு இவன் ஒரு பிளான் போட்டுக்கிட்டே நேரா நம்ம ஹீரோவ பார்த்து, "இளவரசர் ஷென் நீங்க இங்கேயா இருக்கீங்க? உங்கள பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம நான் ஒரு புது கம்பெனிய ஆரம்பிக்கலான்னு நெனைக்கிறேன். நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் சரியா? நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். உங்களோட கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு தான் ஏதோ சிப்ப செஞ்சு தந்தாளாமே! அந்த சிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. பேசாம அந்த சிப்ப கண்டுபிடிச்ச திறமையான பொண்ண என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. நான் கண்டிப்பா உங்க கம்பெனிக்கு உதவி செய்றேன் சரியான்னு" சொல்ல, இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கரெக்ட்டா அங்க அசிஸ்டன்ட் வந்து 2 பேர்கிட்டயுமே, "சார் வாங்க மேடம் வந்துட்டாங்கன்னு" சொல்ல, இங்க ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. என்ன சொல்றான்னா, "ஆமா என்னோட அப்பா சொன்னாங்க, நீ வீட்ல தான் இருக்கியாமே, எதுக்கு இங்க வந்த? என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா?" "இல்ல பொண்டாட்டி, நான் வந்து என்னோட மாமனாருக்கு புதுசா ஒரு டீ தூள் வாங்குனேன். அதுதான் குடுக்க வந்தேன்னு" சொல்ல, "சரி, சரி. இனிமே நீங்க இந்த வீட்டுக்கு வந்தா என்கிட்ட மொதல்லயே சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு, அப்படியே மெசேஜ பாத்துட்டே இருக்கா. கரெக்ட்டா அங்க ஷென்னும், சாங்கும் ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. சாங் மனசுக்குள்ள, "என்னடா இவ இன்னைக்கு ரொம்பவே அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன மயக்கிறதுக்காக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. சரி, சரி. இன்னைக்கு மட்டும் இவள எப்படியாட்டும் மன்னிச்சு விட்டுறலாம்னு" சொல்லிட்டு இவன் ஒரு பிளான் போட்டுட்டே இருக்க, ஹீரோ நேரா ஹீரோயின் பக்கத்துலயா போய், "ஏய் பொண்டாட்டி, நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? ரொம்ப கியூட்டா இருக்க. ஐ லவ் யூன்னு" சொல்ல ஹீரோயினுக்கு வெட்கமாகி போச்சு. அப்புறம் எல்லாருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோயின் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டான்.
இத பார்த்து சாங்குக்கு கடுப்பா இருக்கு. சாங் யாருக்குமே தெரியாம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க? உன் பக்கத்துல ஷென் சார் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் அவர தள்ளி போக சொல்லு. நான் தான் அங்க உட்காருவேன்னு சொல்ல, ஹீரோயின் கண்டுக்கிடவே இல்ல. அந்த மெசேஜ பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினோட அப்பா, அம்மா 2 பேருமே சேர்ந்து நம்ம ஹீரோக்கு இந்தாங்க இத சாப்பிடுங்க, அத சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு குடுத்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சாங்குக்கு செம்மையா கடுப்பாயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, அவங்க அப்பா, அம்மா எல்லாருமே சேர்ந்து தனியா பேச போயிட்டாங்க. அப்போ இந்த சாங் நேரா ஹீரோயின் கிட்ட போய், "ஆமா நான் உன்கிட்ட தான் ரூ. 80,00,00,000 கேட்டேன்ல, எதுக்காக அனுப்பி வைக்கல? உன்னால என்னோட தங்கச்சி, அம்மா எல்லாருமே நடு ரோட்ல இருக்காங்க தெரியுமா? சீக்கிரம் அனுப்பி வை. நான் எதுக்கு உனக்கு காசு அனுப்பி வைக்கணும்? நம்ம 2 பேருமே டைவர்ஸ் ஆக போறோம்ல. நான் ஒண்ணும் அனுப்பி வைக்க முடியாதுன்னு" சொல்ல, "இல்ல நீ கண்டிப்பா அனுப்பி வைக்கணும். எத்தன நாள் தான் டைவர்ஸ் டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்ப? அது மட்டும் இல்லாம நான் டைவர்ஸ்லாம் உனக்கு குடுக்க மாட்டேன். நீ சும்மா என்ன கரெக்ட் பண்றதுக்காக போட்ட பிளான் தானே டைவர்ஸு. அதனால தான் நான் உன் கூட சேர்ந்து விளையாண்டேன். இதுக்கு மேல இத பத்தி பேசாதன்னு" சொல்ல, "என்னது நான் விளையாண்டனா? உனக்கு தெரியாதா? அன்னைக்கு கோர்ட்ல ஒரு நோட்டீஸ் பேப்பர்ல சைன் போட்ட தெரியுமா? அதுதான் உண்மையாவே டைவர்ஸ் பத்திரம். உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிருச்சு. இப்போ நீ வெளிய போறியா இல்லையான்னு கேட்க, இல்ல இல்ல நீ பொய் சொல்ற. நான் கண்டிப்பா உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆகலன்னு நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு இவன் கோவத்துல வெளிய போறான். கார்ல அவனோட ஃப்ரெண்டு கிட்ட, டேய் மச்சான் இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்ல, உடனே ஃப்ரெண்டு, டேய் அது தான்டா டைவர்ஸ்ன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இவனுக்கு யார் கால் பண்றாங்கன்னா, இவனோட கம்பெனில இருந்து, சார் இன்னும் 2 நாள்ல நம்ம புது கம்பெனிய தொறக்க போறோம். இன்னுமே காசு வரல. அப்படி காசு வரலன்னா, நம்ம கம்பெனி எல்லாத்தையுமே இழுத்து மூட வேண்டியதான்னு சொல்ல, அதுக்கு இந்த சங்கம் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு, எப்படியாவது நம்ம ஹீரோயின அடைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் தன்னோட அம்மா, அப்பா கிட்ட, "அம்மா, அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் சாங்க டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு" சொல்ல, உடனே அப்பாவுக்கு கோவம் வந்து அடிக்க போயிட்டாங்க. "என்ன நெனச்சிட்டு இருக்க? டைவர்ஸ்னா உனக்கு சின்ன விஷயமா இருக்கா? எதுக்காக நீ டைவர்ஸ் பண்ணேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின அடிக்க போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ தான் அப்படியே ஹீரோயின கட்டி புடிச்சுட்டு, "அங்கிள், ஆன்டி நீங்க அவள அடிக்கக்கூடாதுன்னு" சொல்ல, நம்ம ஹீரோயின், "டேய் தள்ளுடா இல்லன்னா உன் மேல தான் அடிபடும்ன்னு" சொல்லிட்டே இருக்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ எல்லா அடியும் தாங்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பா நேரா ஹீரோவ பார்த்து, "தம்பி நீ எதுக்காக டியானுக்காக அடி வாங்குற? தள்ளிப்போ தள்ளிப்போன்னு" சொல்ல, ஹீரோ அப்படியே முட்டி போட்டுட்டு, "அங்கிள், ஆன்டி நான் சொல்றத நல்லா கேளுங்க. நான் டியான மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டேன். அவள 10 வருஷமா அவளுக்கே தெரியாம நான் வந்து காதலிச்சேன். அதனால தான் அவ எப்போ டைவர்ஸ் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு வழியா நான் அவள கல்யாணம் பண்ணிட்டேன் அங்கிள். எங்க 2 பேருமே பிரிச்சிடாதீங்கன்னு" சொல்ல, அப்பா கடுப்பாகி, "என்னது நீங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டீங்களா? உங்கள மன்னிக்கவே மாட்டேன். நீங்க 2 பேருமே சாமிக்கு முன்னாடி போய் முட்டி போடுங்க. அதுதான் உங்களுக்கு தண்டனைன்னு" சொல்ல, ஹீரோயின் நேரா ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "வாடா வாடா இல்லன்னா எங்க அப்பா கோவத்துல உன்ன அடிச்சுருவாங்கன்னு" சொல்லிட்டு நேரா கூப்ட்டு போய் முட்டி போட வைக்கிறா. ஹீரோ வந்து முட்டி போட்டுட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. "ஏன்டா எங்க அப்பா தான் இங்க இல்லல்ல. பேசாம நீ முட்டி போடாத உட்காருன்னு" சொல்ல, "இல்ல இல்ல நான் கண்டிப்பா முட்டி போடுவேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஒய்ஃப்க்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? நான் கண்டிப்பா முட்டி போடுவேன்." ஆமா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நெனச்சேன். நீ எத பார்த்து என்ன காதலிக்க ஆரம்பிச்ச? காதலிக்கிறதுக்கு காரணம் தேவையா? அதெல்லாம் கிடையாது. நான் உன்ன பார்த்ததுலருந்தே காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல, சரி, சரி. அதுவும் கரெக்ட் தான். சொல்ல மறந்துட்டேன். எங்க அப்பா கொஞ்சம் கோவப்படுவாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ சரியா? என்னோட மாமனார பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். வெளிய தான் கரடு முரடா இருப்பாங்க. வெளிய சின்ன குழந்தை மாரி சீக்கிரமாவே என்ன மன்னிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு, "டியான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? நீ என்ன காதலிக்க ஆரம்பிச்சுட்டியா?" "இல்ல, நான் இன்னுமே உன்ன காதலிக்க ஆரம்பிக்கல." "ஏன்? நீ இன்னுமே உன்னோட பழைய ஹஸ்பண்ட ஞாபகம் வச்சுட்டு இருக்கியா? அவன காதலிக்கிறியா?" "ம். அப்படின்னு சொல்ல முடியாது. 10 வருஷம் காதல்ல. அதனால கொஞ்சம் மறக்க முடியலன்னு" சொல்ல, "பரவால்ல, பரவால்ல. நீ மறக்கலனாலும் பரவால்ல. நீ வந்து என்ன காதலிக்கல தானே சொன்ன. ஆனா நீ என்ன வெறுக்கிறேன்னு சொல்லலல்ல. அப்போ இன்னுமே எனக்கு வாய்ப்பு இருக்கு. நான் கண்டிப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ஐ லவ் யூன்னு" சொல்ல ஹீரோயினுக்கு கொஞ்சம் வெட்கமாயிருச்சு. கரெக்ட்டா அங்க அசிஸ்டன்ட் ஓடி வந்து, "சார், மேடம் உங்க 2 பேருமே உங்க அப்பா, அம்மா கிளம்ப சொல்லிட்டாங்கன்னு" சொல்ல, ஹீரோயின் வந்து நேரா ஹீரோவ கூப்பிட்டுட்டு அங்கருந்து கிளம்பிட்டா. இது எல்லாத்தையுமே யார் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா, அம்மா பார்த்துட்டு, இப்ப அம்மா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, "என்னங்க நீங்க இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க. உங்களுக்கே தெரியும். சாங் மாப்பிள டியானா நல்லாவே பார்த்துக்கலன்னு. நீங்க கூட ஆசைப்பட்டீங்கல்ல. ஷென்னும் டியானும் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு. அதுதானே நடந்திருக்கு.
சரி, சரி. நம்ம பொண்ணையும், சென்னையும் மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, அப்பாவும் கண்டிப்பா என்னோட பொண்ணு நல்லா இருந்தாலே சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க சாங்க தான் காமிக்கிறாங்க. சாங் கார்ல போயிட்டுருக்கும்போது, ஏற்கனவே வீடு குடுக்குறதா சொன்னாங்கல்ல, அவங்க ஃபோன் பண்ணி, "சார் இன்னுமே நீங்க காசு அனுப்பல. அதனால அந்த காசு எல்லாத்தையுமே நாங்களே வச்சுக்கிறோம். இனிமே உங்களுக்கு அந்த வீடும் கிடையாதுன்னு" சொல்ல, சாங் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். அப்போ யார் ஃபோன் பண்றாங்கன்னா, இந்த லின் பொண்ணு ஃபோன் பண்ணி, "ஷென் என்ன தத்தெடுத்தாங்கல்ல என்னோட அம்மா. என்னோட அம்மாவோட அம்மாக்கு பொறந்த நாள். அதாவது என்னோட பாட்டிக்கு பொறந்த நாள்னால என்ன கூப்ட்டுருக்காங்க. அவங்க ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரங்க. என்ன கூப்ட்டுருக்காங்கன்னா, கண்டிப்பா என்னோட பாப்பாவையும் சேர்த்து தானே கூப்ட்டு போணும். என்னோட பாப்பாவோட அப்பா யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்ல? பேசாம உங்க பேரையே சொல்லிர்றேனே! சொல்லிறவான்னு கேட்க, இவனும் யோசிச்சு பார்த்துட்டு, என்னது அவங்க பெரிய பணக்காரங்களா? சரி, சரி. அந்த ஃபங்ஷன்ல உன்னோட பாட்டி, அம்மா, அப்பா எல்லார்கிட்டயுமே அது என்னோட பையன்னு சொல்லிரு. ஆனா மத்த யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது சரியா? என்னோட கம்பெனியே தொறக்குற முடியும். அதுக்கப்புறம் நானே இந்த உலகத்துக்கு இவன் தான் என்னோட பையன அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்ல, இவளும் ஓகே சொல்லிர்றா. கரெக்ட்டா சாங்கோட அசிஸ்டன்ட் சாங்குக்கு ஃபோன் பண்ணி, "சார் நீங்க ஏற்கனவே நம்ம கம்பெனிக்கு நெறைய சிப் பண்ணி குடுத்தாங்கல்ல, அந்த மறைமுகமான பொண்ண கண்டுபிடிக்க சொன்னீங்கல்ல, அந்த பொண்ண கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த பொண்ண யார் கூப்ட்டு வந்தாங்க தெரியுமா? உங்களோட ஒய்ஃப் தான். உங்களோட ஒய்ஃப் டியான் தான் அந்த பொண்ண கூப்ட்டு வந்தாங்கன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்ட சாங்குக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் ஃபோன கட் பண்ணிட்டு, "அப்ப என்னோட கம்பெனிக்கு நெறைய விதத்துல டியான் உதவி இருக்காளா? நான் அவள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் கண்டிப்பா அவள விடமாட்டேன். எப்படியாட்டும் தேடி மறுபடியும் கல்யாணம் பண்ணி, அவளோட சொத்த எல்லாத்தையுமே அடைஞ்சே ஆவேன்னு" சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, "ஆமா உன்னோட வீட்ல சாங்கும் வந்தானாமே, சாங்குக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டா? அதான் நீயும் அவனும் உண்மையாவே டைவர்ஸ் பண்ண விஷயம் தெரிஞ்சுட்டான்னு" கேட்க, "ஆமாடி எல்லா விஷயமும் சொல்லிட்டேன்னு" சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது வெளிய யார் வந்து நிக்கிறாங்கன்னா, சாங் தான். சாங் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். ஆனா சாங் எடுக்கவே மாட்டிக்கிறான். உடனே ஃப்ரெண்டு, "டியான் அந்த பொறுக்கி சாங் கிட்ட இனிமே பேசாதன்னு" சொல்ல, "இல்ல நான் பாத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் வெளிய போறா. அப்போ சாங் நேரா ஹீரோயின் கிட்ட ஓடி போய், "டியான் என் மேல எதுக்காக கோவமா இருக்கன்னு தெரிஞ்சு போச்சு. நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. இது முடிய உன்ன தொட்டதே கிடையாது. அதனால தானே கோவமா இருக்க. சரி, சரி நான் முடிவு பண்ணிட்டேன். உன் கூட சேர்ந்து நான் குழந்தை பெத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே என் மேல கோவப்பட மாட்டல்ல?" அப்படின்னு கேட்க, "என்ன நெனச்சுட்டு இருக்க? நீ பெரிய இவரு. உன்னோட குழந்தைக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நெனச்சிட்டியா? இல்ல உனக்கும் எனக்கும் ஒத்து வராது. இனிமே என் பக்கத்திலேயே வராதன்னு" சொல்ல, "இல்ல நீ எனக்கு வேணும். கண்டிப்பா வேணும்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின வற்புறுத்தி முத்தம் குடுக்க போறான். உடனே பலார்ன்னு நம்ம ஹீரோயின் அறை குடுத்துட்டு, "இதுக்கு மேல என் கிட்ட வராத" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிட்டா. அப்போ அவளோட ஃபோன் தெரியாத்தனமா கீழ விழுந்துட்டு. இவன் நேரா அந்த ஃபோன எடுத்துட்டு, அது உள்ளக்க எல்லாத்தையுமே பார்க்குறான். நம்ம ஹீரோ ஏற்கனவே நம்ம ஹீரோயினோட ஃபோன்ல தன்னோட பேர அழகான ஹஸ்பண்ட்ன்னு பதிஞ்சு வச்சிருப்பான்ல. அது எல்லாத்தையுமே இவன் பார்த்திருப்பான். பார்த்துட்டு, "என்னடா அழகான ஹஸ்பண்டா? கண்டிப்பா இது என்னோட நம்பரா தான் இருக்கும்ன்னு" சொல்லிட்டு நம்பர பார்க்க போறான். கரெக்ட்டா அங்க ஹீரோயின் வந்து அந்த ஃபோன வாங்கிட்டு போயிட்டா. இப்போ இந்த சாங் மனசுக்குள்ள, "இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இதுவும் நடிப்பா? டைவர்ஸ்ன்னு பேர்ல என்ன காதலிக்க வைக்கிற, அப்படிதானே? இல்லன்னா இதுக்கு முன்னாடி என்னோட பேர ஹஸ்பண்ட் மட்டும் தான் பதிஞ்சு வச்சிருந்த. இப்ப அழகான ஹஸ்பண்ட் வேற மாத்தி வச்சிருக்க. எல்லாமே டைவர்ஸ்க்கு அப்புறம் தான். அப்போ இன்னுமே உன்னோட மனசுக்குள்ள நான் இருக்கேன். சும்மா உன்னை என்ன காதலிக்கிற வைக்கிறதுக்காக எல்லார் முன்னாடியுமே டைவர்ஸ்ன்னு ஒரு நாடகத்த நடத்தியிருக்க. சரி, சரி உன்ன பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறான். அதே சமயம் இங்க ஹீரோயினுக்கு ஹீரோ ஃபோன் பண்ணி, "நாளைக்கு என்னோட அம்மாவோட பொறந்த நாள். நீ வரியான்னு?" கேட்க, "நான் கண்டிப்பா வரேன்னு" சொல்லிர்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தூங்கி முழிச்சு மாடிப்படியில இருந்து இறங்கி வரா. ஹீரோ வந்து தனியா உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருக்கான். யார்கிட்டன்னா, அவங்க அம்மா கிட்ட தான். "அம்மா, நாளைக்கு என்னோட ஒய்ஃப உங்க பொறந்த நாளுக்கு தான் கூப்பிட்டு வரேன். என்னோட ஒய்ஃப நான் என்ன சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல. நீங்க மருமகள பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அடம் புடிச்சீங்கன்னு ஏமாத்தி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு" சொல்ல, அம்மாவும் "சரிடா, சரிடா நான் நடிக்கிறேன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணியாச்சு. இப்ப ஹீரோ நேரா ஹீரோயின் பக்கத்துல போய் அவளோட கைய புடிச்சு, "ஏய் பொண்டாட்டி நீ ஏன் சீக்கிரம் முழிச்சுட்ட? கொஞ்ச நேரம் தூங்க போ." "இல்ல, இல்ல உங்க அம்மாக்கு பொறந்த நாள்ல கிளம்பணும். வாங்க போலான்னு" சொல்லிட்டு 2 பேருமே ஆசை ஆசையா கிளம்பி போறாங்க. இங்க அம்மாவ தான் காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோவோட அம்மா தான். அம்மா தன்னோட பொண்ணுகிட்டயும், பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்டயும் என்ன பேசுறாங்கன்னா, "நல்லா கேட்டுக்கோங்க. என்னோட 4வது பையன் நாளைக்கு தன்னோட ஒய்ஃப கூப்பிட்டுட்டு வரான். நீங்க எல்லாருமே அவன் முன்னாடி நடிக்க போறீங்க. ஏன்னா, என்னோட பையன் வந்து
அவனோட ஒய்ஃப் கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லன்னு ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். அதனால நான் உடம்பு சரியில்லாத மாரி நடிக்க போறேன்னு சொல்ல, உடனே பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்லம்மா நாளைக்கு உங்களுக்கு பொறந்த நாள். நீங்க கண்டிப்பா இப்படிலாம் நடிக்கக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு அம்மா இல்ல நான் நடிக்க தான் போறேன். அது மட்டும் இல்லாம என்னோட கடைசி பையனுக்கு தானே எல்லா சொத்தும். நான் கண்டிப்பா நடிப்பேன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பா இருக்கு. அதாவது நம்ம ஹீரோவோட அக்கா தான். அக்காக்கு வந்து நம்ம ஹீரோவ புடிக்காது போல இருக்கு. எதுக்காகன்னா, சொத்துக்காக தான். எல்லா சொத்தையும் இவளே ஆட்டைய போடணும்னு நெனைக்கிறா. அதனால தான் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, "நான் எப்படியாட்டி என்னோட அம்மா சொத்த நானே எழுதி வாங்கணும். ஆனா எப்படி தான் தெரிய மாட்டிக்கி. ஏன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கும் கால் விளங்காம போயிருச்சு. அவரால நடக்க முடியாது. அவர் எப்படி கம்பெனிய பார்த்துப்பாரு? இப்ப என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போக, அங்க யார் இருக்காங்கன்னா, இந்த லின்னும், சாங்கு தான் நிக்கிறாங்க. லின் கிட்ட ஒரு பொண்ணு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. அதாவது இவ்ளோ நேரம் ஒரு அப்பாவும், அம்மாவும் பேசிட்டு இருந்தாங்களா, அவங்களோட உண்மையான பொண்ணு தான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணு லின் கிட்ட, "நீ எதுக்காக இங்க வந்திருக்க? இது வந்து என்னோட அம்மா, அப்பா வீடு. நீ கிடையாது. உன்ன தத்து தானே எடுத்தாங்க. நீ வெளிய போடி, வெளிய போடின்னு சொல்லிட்டே இருக்க." கரெக்ட்டா அங்க இந்த பொண்ணோட அம்மா, அப்பா வந்துட்டாங்க. அம்மா நேரா லின்ன பார்த்து, "லின் நாங்கலாம் வேண்டாம் தானே இந்த வீட்ட விட்டு வெளிய போன. எதுக்காக இங்க வந்த? போடி, போடின்னு" சொல்ல, உடனே இந்த நெஜ பொண்ணு இருக்கால்ல, நெஜ பொண்ணு தன்னோட அம்மா, அப்பா கிட்ட, "அம்மா, அப்பா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த லின் யார் கூடயோ போயி குழந்தைய வேற பெத்துட்டு வந்திருக்கான்னு" சொல்ல, இங்க அம்மாவும், அப்பாவும் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. "உன்ன போய் நாங்கலாம் தத்தெடுத்தோம் பாத்தியா? எங்கள செருப்பால அடிக்கணும்னு சொல்லிட்டு திட்டிட்டே இருக்க." உடனே லின், "அம்மா, அப்பா நான் சொல்றத கேளுங்க. இந்த குழந்தை ஒண்ணும் அப்பா பேரு தெரியாத குழந்தை கிடையாது. இதோ இவரு தான் இந்த குழந்தையோட அப்பான்னு" சொல்லிட்டு சாங்கு கைய காமிக்க, உடனே அம்மாவும், அப்பாவும் சாங் போட்டிருக்க டை, கோட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு, இந்த பையன பார்த்தா பணக்கார வீட்டு பையன் மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு, நேரா சாங் கிட்ட, "டேய் தம்பி, நீ என்ன பிசினஸ் பண்றன்னு?" கேட்க, உடனே சாங் எல்லாத்தையுமே சொல்றான். இத கேட்ட அம்மா வந்து மனசுக்குள்ள, "இவன பார்த்தா பெரிய பணக்காரன் மாரி தெரிறான். பேசாம இவனே வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டேன்னா, இந்த பையன் உதவியால எப்படியாட்டி என்னோட அம்மா கிட்ட இருந்து சொத்த எல்லாத்தையுமே எழுதி வாங்கிடலான்னு" சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு, இப்போ சாங் கிட்டயும், லின் கிட்டயும் அம்மாவும், அப்பாவும் நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த விஷயம் இவங்களோட உண்மையான பொண்ணுக்கு பிடிக்கல. உண்மையான பொண்ணு தன்னோட அப்பா, அம்மா கிட்ட, "அம்மா இவளெல்லாம் வீட்ல வைக்கக்கூடாது. அனுப்புங்க, அனுப்புங்கன்னு" சொல்ல, அதுக்கு அம்மா, "இங்க பாரும்மா, லின் உன்னோட அக்கா. லின்ன பத்தி இப்படிலாம் பேசக்கூடாது. போ உன்னோட ரூம்க்கு போன்னு" சொல்ல, இந்த பொண்ணு கோவப்பட்டு போயிட்டா. லின் மனசுக்குள்ள, "எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தத்தெடுத்த அம்மாக்கு பணத்து மேல ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கு. அதனால தான் என்ன இங்க இருக்க வச்சிருக்காங்கன்னு" சொல்லிட்டு இவ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லின்னும், சாங்கும் தனியா பேசிட்டு இருக்கும்போது, சாங் கேட்குறான், "ஆமா உங்க அம்மாவும், அப்பாவும் எப்படி உன்கிட்ட இவ்ளோ நல்லா பேசுறாங்கன்னு?" கேட்க, அதுக்கு லின், "எல்லாமே உங்களால தான். ஏன்னா நீங்க பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சு தான் எங்க அம்மா, அப்பா என்கிட்ட நல்லா பேசுறாங்க. நீங்க என் வாழ்க்கையில கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம்ன்னு" சொல்ல, சாங் மனசுக்குள்ள, "உனக்கு தெரியுது. அந்த விஷயம் இன்னும் லின்னுக்கு புரிய மாட்டிக்கே. பரவால்ல, பரவால்ல. அவளே என்ன தேடி வருவான்னு" சொல்லிட்டு பேசிட்டே போகும்போது, இந்த பொண்ணு லின் தன்னோட பாட்டிய பார்க்கறதுக்கு கூப்ட்டு போறதா சொல்லிட்டு கூப்ட்டு போயிட்டுருக்கா. அங்க அசிஸ்டன்ட் இவங்க 2 பேருமே வெளிய நிக்க வச்சுட்டு, "சார், மேடம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்பதான் 4வது இளவரசர் தன்னோட அம்மாவ பார்க்க போயிருக்காங்கன்னு" சொல்ல, இத கேட்ட லிங் சாங் கிட்ட, "சாங் சாங் என்னோட 4வது அங்கிள் வந்திருக்காங்களாம். என்னோட 4வது அங்கிள் யாருன்னு தெரியுமா? ஷென் தான். அவர் ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரர். அவருக்கு கூட இப்ப கல்யாணம் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். இது முடிய யாருமே அவங்களோட ஒய்ஃப பார்த்ததே கிடையாது. இப்போ என்னோட அங்கிள் வெளிய வருவாங்கல்ல, அவங்க கிட்ட உங்களோட கம்பெனிய பத்தி சொல்றேன். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு" சொல்ல, "என்னது ஷென் உன்னோட அங்கிளா? சொல்லவே இல்ல பாத்தியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஷென்ன இன்னைக்கு பார்த்து பேசியே ஆவேன்னு" சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டே இருக்க, இங்க ஹீரோவும், ஹீரோயினும் ஹீரோவோட அம்மாவ பார்க்க போறாங்க. அதே சமயம் இங்க அம்மா வந்து நடிக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்ட்டா அங்க ஹீரோயின் வரும்போது, "ஐயோ! அம்மா என்னால தாங்க முடியலயே! வலிக்குதே! எனக்கு ஒரு மாரி வருதே! என்னோட மருமகள நான் எப்பதான் பார்க்க போறேன்னு" சொல்லிட்டு நடிச்சுட்டே இருக்க, ஹீரோயின் மேலயும் கீழயும் பார்க்குறா. அங்க ஒரு ஒயர் அத்து கிடக்குது. இத பார்த்த ஹீரோயின், "என்னடா அங்க பல்ஸ் மெஷின் வந்து ஓடிட்டுருக்கு. ஆனா ஒயர் வந்து கீழ கிடக்குது. அது எப்படி ஓடும்ன்னு" பார்த்துட்டே இருக்க, ஹீரோவோட அம்மாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவ ஒரு வேள கண்டுபிடிச்சிருவாளோன்னு சொல்லிட்டு கையில ஒரு ஜாம் மாரி வச்சிருக்காங்க. கரெக்ட்டா இருமும்போது அந்த ஜாம் கையில வர மாரி பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு, "எனக்கு பாத்தியா ரத்த வாந்திலாம் வருதுன்னு" சொல்லிட்டே இருக்கா. அதுக்கு ஹீரோயின், "ஆன்டி நீங்க என்ன சொல்றீங்க? உங்க கையில ஜாம் பாக்கெட் வச்சிருக்கீங்க. உங்க கையில இருக்குது ஜாமு. அது ரத்த வாந்தி இல்லன்னு" சொல்ல, ஹீரோ, "போச்சு போச்சு. எங்க அம்மா எல்லாத்தையுமே சொதப்பிட்டாங்கன்னு" சொல்லிட்டு தன்னோட அம்மா கிட்ட, "அம்மா நடிச்சது போதும். அதான் எல்லாத்தையுமே நீங்களே காமிச்சு குடுத்துட்டீங்கன்னு" சொல்ல, அதுக்கு அம்மா, "போடா நீ தானே என்ன நடிக்க சொன்ன.
போன்னு சொல்லிட்டு தன்னோட மருமக கிட்ட, "நல்லா இருக்கியாம்மா? என்ன மன்னிச்சிடு. என்னோட பையனுக்காக தான் நான் நடிச்சேன். அவன் வந்து உன்கிட்ட பொய் சொல்லிட்டான். ஆனா யார் என்ன சொன்னாலும் நீ சீக்கிரமாவே நம்பிருவ போல இருக்கு." "இல்ல, இல்ல நான் அப்படி சொல்லல. நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்ல வந்தேம்மா. என்னோட பையன் உன் மேல உயிரே வச்சிருக்கான். நல்லா பார்த்துக்கோன்னு சொல்ல." இங்க இந்த பொண்ணும் நேரா ஹீரோவ மொறச்சு பார்த்துட்டு, "உனக்கு இருக்குடான்னு" சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா கிட்ட நல்லாவே பேசிட்டு வெளிய போயிர்றா. இங்க ஹீரோ ஹீரோயின சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு வெளிய போகும்போது, கரெக்ட்டா அங்க யார் பார்க்குறாங்கன்னா, இந்த சாங்கும் லின்னும் பார்த்துர்றாங்க. லின் நேரா தன்னோட அங்கிள் கிட்ட, "ஷென் அங்கிள் ஒரு நிமிஷம் நின்னுங்க. அங்கிள் எப்படி இருக்கீங்க? எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. எனக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. இவரு தான் என்னோட ஹஸ்பண்ட் சாங்குன்னு" சொல்ல, உடனே ஹீரோ சாங் கிட்ட, எனக்கு நல்லாவே தெரியுமே இவர பத்தி. சரி, சரி. நீங்க என்னோட குடும்பத்துல ஒருத்தரா ஆயிட்டீங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு என்ன உதவினாலும் செய்றேன்னு" சொல்லிட்டு நேரா ஹீரோயின தேடி போக, அங்க ஹீரோயின் கோவிச்சுக்கிட்டு, "போடா உன்கிட்ட பேச மாட்டேன். நீ எல்லாமே என்னை ஏமாத்திட்ட. உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்த தானே செஞ்ச. ஆமா, நான் உன்னை ஏமாத்த தான் செஞ்சேன். எதுக்காகன்னு உனக்கு தெரியாதா? எல்லாமே என்னோட பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான். அதுக்காக நீ என்னை ஏமாத்துவியா? உன்னோட குடும்பத்தையும் சேர்ந்து என்னை ஏமாத்த வச்சிருக்கல்ல. நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். என்ன பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டேன்னு" சொல்லிட்டு நேரா ஹீரோயின் பக்கத்துல போய் அப்படியே கட்டி புடிச்சுட்டு, "நீ என்னை எவ்ளோ நாளா அடிச்சுக்கோ. சாரி பொண்டாட்டி. இல்ல, இல்ல உன்னலாம் மன்னிக்கவே முடியாதுன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் புடிச்சு தள்ளி விட்டுர்றா. "நான் சும்மா அடின்னு சொன்னா உண்மையாவே அடிச்சுட்ட பாத்தியா? ஆமா, உன்ன அப்படிதான் அடிப்பேன். அது மட்டும் இல்லாம நான் உன்ன சீக்கிரமாவே டைவர்ஸ் பண்ண போறேன்லான்னு" சொல்ல, "என்ன பொண்டாட்டி இப்படிலாம் சொல்லாத. நீ என்ன எத்தன அடினாலும் அடிச்சுக்கோ. ஆனா டைவர்ஸ் மட்டும் சொல்லவே சொல்லாத சரியா? அது மட்டும் இல்லாம உன்னால எப்பவுமே என்ன டைவர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா, அன்னைக்கு நம்ம 2 பேருமே ஒண்ணா இருந்தோம்ல. அந்த நைட்ட என்னாலயே மறக்க முடியல. உன்னால எப்படி மறக்க முடியும்னு" கேட்க, "டேய் எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லாதடா. வேற ஏதாட்டு சொல்லுடா." "வேற ஏதாட்டுன்னா, ஆ அன்னைக்கு நைட்டு நடந்த மாரி நம்ம வேணும்னா பாத்ரூம்குள்ள, சோஃபால அந்த மாரி பண்ணலாமான்னு" கேட்க, "நீ இப்படியே பேசிட்டே இருன்னு" சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கருந்து கெளம்பிட்டா. அதுக்கப்புறம் பர்த்டே ஃபங்ஷனுக்காக நெறைய பேர் வந்திருக்காங்க. அங்க தான் ஹீரோவும், ஹீரோயினும் போறாங்க. ஹீரோயின பார்த்த சாங்குக்கு ஷாக்கு. சாங் நேரா ஹீரோயினோட கைய புடிச்சு தனியா கூப்ட்டு போய், "ஆமா இங்க என்ன பண்ற? எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நீ வந்து என் மேல ரொம்ப லவ்வா இருக்க. அதனால தானே என்ன தேடி வந்திருக்க. சரி, சரி இங்கலாம் நிக்காத. நைட்டு நான் உன் கூட வந்து பேசுறேன் சரியா? நீ வீட்டுக்கு போன்னு" சொல்ல, "யாரு சொன்னா நான் உன்ன தேடி வந்திருக்கேன்னு? நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். நான் வந்து போக மாட்டேன்னு" சொல்ல, "டியாங்கு எனக்கு நல்லாவே புரியுது. நீ முக்கியமான வேலை சொன்னது என்ன தானே? நீ என்ன ரொம்ப காதலிக்கிறேன்னு புரியுது. சரி, சரி நான் டைவர்ஸ்லாம் வேண்டான்னு சொல்லிர்றேன். நீ வந்து என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம். இனிமே நான் உன்ன நல்லா பார்த்துக்கிறேன் சரியா? நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் எப்ப பார்த்தாலும் உன்னையே காதலிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? உன்ன மறந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது நம்ம சாங்குக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசுக்குள்ள ஒருவேளை டியாங்கியோ சொல்றது எல்லாமே உண்மையா இருக்குமா? அவ என்ன வெறுக்க ஆரம்பிச்சுட்டாளா? அவள வந்து நான் இழக்க போறேனான்னு சொல்லிட்டு அப்படியே வருத்தப்பட்டுட்டே இருக்கும்போது, அங்க யார் வராங்கன்னா, இந்த லின் பொண்ணு தான். லின் பொண்ணு நேரா ஹீரோயின் கிட்ட போய், "நீங்க நெனைக்கிற மாரிலாம் இல்லக்கா. எனக்கும் சாங்குக்கும் நடுவுல எதுவுமே இல்லன்னு" சொல்ல, "உனக்கும் சாங்குக்கும் நடுவுல என்ன இருந்தா எனக்கு என்ன? முக்கியமா உனக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா உன்னால தான் இந்த பொறுக்கி சாங்க நான் டைவர்ஸ் பண்ணேன். சரி, சரி இந்த குப்பைய நீயே வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளக போயிட்டா. சாங்குக்கு தான் செம்மையா கடுப்பாகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பர்த்டே ஃபங்ஷனுக்காக அழகா ரெடி ஆயிட்டு இருக்க. கரெக்ட்டா அவளால ஜிப்பு மட்டும் போட முடியல. உடனே ஹீரோ வந்து, "மேடம் உங்களுக்கு ஜிப்பு போட்டு விடணுமான்னு?" கேட்க, "இல்ல நீ ஜிப்லாம் போட்டு விட வேண்டாம். நான் இன்னுமே உன் மேல கோவமா தான் இருக்கேன்னு" சொல்ல, "அப்படியா? கோவமா இருந்தாலும் பரவால்ல. நான் ஜிப்பு போட்டு விடுவேன்னு" சொல்லிட்டு, அழகா ஜிப்ப போட்டுட்டு நம்ம ஹீரோயின கட்டி புடிச்சுட்டு, "நீ என் மேல கோவமா இருக்கியா? அப்படி கோவமா இருந்தேன்னா, இனிமே இந்த பர்த்டே ஃபங்ஷன்ல நீ இருக்க மாட்ட. அப்பவே கிளம்பி போயிருப்ப. நீ வந்து என் மேல கோவப்படலன்னு" சொல்ல, "அப்படிலாம் இல்லையே! உன்னோட அம்மாக்காக தான் இந்த பர்த்டே ஃபங்ஷன்ல இருக்கேன். நீ வந்து நான் உன்ன லவ் பண்றேன்னு தப்பா நெனச்சுக்காதன்னு" சொல்ல, "பரவால்ல. நான் வந்து அப்படியே நெனச்சுக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயினோட கன்னத்துல முத்தம் குடுத்துட்டு அங்கருந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். பர்த்டே ஃபங்ஷன் நடக்க ஆரம்பிச்சுட்டு, நம்ம ஹீரோ, ஹீரோயினும் அழகா எறங்கி வராங்க. சுத்தி உள்ள எல்லாருமே நம்ம ஹீரோ, ஹீரோயின புகழ்ந்துட்டே இருக்க, அங்க யார் வந்து பாக்குறாங்கன்னா, சாங்கும் லின்னும் பாத்துர்றாங்க. சாங்குக்கு ஒரே ஷாக்கு. "என்னடா! டியானியும் ஷென்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? இல்ல, இல்ல இத விடமாட்டேன்னு" சொல்லிட்டு நேரா ஹீரோயின் கிட்ட போய் சண்டை பிடிக்க போறான். அப்போ லின் நேரா சாங் கைய பிடிச்சுட்டு, "சாங் எங்க போற? இப்ப மட்டும் என்னோட அங்கிள் ஷென் கிட்ட போய் நான் தான் உங்களோட ஒய்ஃபோட எக்ஸ் ஹஸ்பண்ட் சொன்னா, அதுக்கப்புறம் என்னோட அங்கிள் உன்ன சும்மா விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னோட கம்பெனிக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு" சொல்ல, அதுக்கு சாங், "சரி, சரி நான் இங்கேயே இருக்கேன்னு" சொல்லிட்டு அமைதியாவே நிக்கிறான். இங்க நம்ம ஹீரோவோட அக்கா இருக்காங்கல்ல,
அக்கா வேணுக்குனே லின்னோட குழந்தைய தூக்கிட்டு போய் ஹீரோ முன்னாடி நின்னுக்கிட்டு, "பாத்தியா பாத்தியா என்னோட பேர குழந்தை எவ்ளோ அழகா இருக்கான்ல. அது மட்டும் இல்லாம இவுங்க அப்பா பெரிய பணக்காரனா. அதோ அங்க இருக்கானே சாங். அவங்க தான் இவுங்க அப்பான்னு" சொல்ல, இத கேட்ட ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, "என்னது சாங் பெரிய பணக்காரனா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சாங் இப்பதான் ஒரு பெரிய புது கம்பெனியே தொறக்கப் போறான். அது இன்னுமே தொறக்கப் போலன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்ட ஹீரோவோட அக்காக்கு ஒரு மாரி கஷ்டமாவே இருக்கு. மனசுக்குள்ள இன்னும் இவன் ஒரு கம்பெனியே தொறக்கலையா? சரி, சரி. கண்டிப்பா இவன் ஒரு பெரிய பணக்காரனா தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவ பார்த்து, "உனக்கு ஒண்ணு தெரியுமா? இவங்க பிறவிலேயே பெரிய பணக்காரங்க" அப்படின்னு சொல்ல, அதுக்கும் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, "என்னது இவன் பெரிய பணக்காரனா? அவங்களோட அம்மா, இவன் எல்லாருமே கிராமத்துல இருந்து வந்தவங்கன்னு" சொல்ல, இந்த அக்காக்கு செம்மையா கடுப்பாயிட்டு, "என்னது கிராமத்துல இருந்து வந்தவங்களான்னு" சொல்லிட்டு குழந்தைய எடுத்துட்டு லின்னோட கையில குடுத்துட்டு, "நீயே பார்த்துக்கம்மான்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பியாச்சு. லின் எப்படியாட்டி ஹீரோயின பழி வாங்கலான்னு சொல்லிட்டு, நேரா தன்னோட அங்கிள் கிட்ட, "அங்கிள் அங்கிள் உங்ககிட்ட தனியா பேசணும்னு" சொல்லிட்டு கூப்ட்டு போறா. அதே சமயம் இங்க சாங் நேரா ஹீரோயின் கிட்ட போய், "எதுக்காக நீ அவன கல்யாணம் பண்ண? எல்லாமே என்ன வெறுப்பேத்தி உன்ன காதலிக்க வைக்கிறதுக்காக தானே? சரி, சரி நான் உன்ன காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன். அவன விட்டுட்டு வான்னு" சொல்ல, "என்ன? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் உண்மையாவே அவன கல்யாணம் பண்ணிட்டேன். உனக்காக கிடையாது. நீ ரொம்ப பெரிய பேரழகன்னு நெனச்சுட்டு இருக்கியோ! உன்னையே எப்ப பார்த்தாலும் காதலிச்சுட்டு இருப்பேன்னு நெனச்சியோ! அந்த டியானியோ எப்பவுமே செத்து போயிட்டா. சரி, சரி இங்கேருந்து கெளம்புன்னு" சொல்ல, "இல்ல நான் கெளம்ப மாட்டேன். நான் கண்டிப்பா ஷென் கிட்ட உன்ன பத்தின விஷயம் எல்லாமே போட்டு குடுக்க போறேன். உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு. அதுவும் என் கூட தான் கல்யாணம் ஆயிட்டு. நீ என்ன ஏமாத்திட்டன்னு தப்பு தப்பா போட்டு குடுக்க போறேன்னு" சொல்ல, "சரி நீ போட்டு குடு. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. அப்படி போட்டு குடுத்தேன்னா, அதுக்கப்புறம் யார் வேல போகும்? உன்னோட வேல தான் போகும். நீ தைரியமான ஆளா இருந்தா போட்டு குடு பாப்போமேன்னு" கேட்க, சாங்காலயுமே எதுவுமே பண்ண முடியல. அப்படியே அமைதியாவே இருக்கான். அதே சமயம் இந்த லின் பொண்ணு வேணுக்குன்னே நம்ம ஹீரோ கிட்ட போய், "அங்கிள் அங்கிள் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களோட ஒய்ஃப பத்தி நான் நெறையவே கேள்விப்பட்டுருக்கேன். உங்களோட ஒய்ஃப்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டாம். பணத்துக்காக உங்க ஒய்ஃப் அந்த பையன டைவர்ஸ் பண்ணிட்டு உங்க கூட வந்து சேர்ந்திருக்கு. அந்த பொண்ண நம்பாதீங்கன்னு" சொல்ல, இத கேட்ட அங்கிள், "எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட ஒய்ஃப பத்தி நீ தப்பா சொல்லுவ? உன்ன சும்மா விட மாட்டேன். நீ இப்பமே இந்த வீட்ட விட்டு கிளம்பணும்னு" சொல்ல, அதுக்கு இந்த பொண்ணு மனசுக்குள்ள, "இல்ல, இல்ல இந்த வீட்ட விட்டு எங்கேயுமே போகக்கூடாது. எப்படியாட்டும் அங்கிள் கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த வீட்லயே இருக்கணும்னு" சொல்லிட்டு அங்கிள் கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கா. இது எல்லாருமே பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. அங்க யார் வராங்கன்னா, சாங் தான். சாங் நேரா ஹீரோ கிட்ட போய், "இருந்தாலும் நீங்க இந்த மாரி பண்ணக்கூடாது. அவள எதுக்கு முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க? அவலாம் மன்னிப்பு கேட்க மாட்டான்னு" சொல்ல, உடனே ஹீரோ, "உன்னோட ஒய்ஃப் வந்து என்னோட ஒய்ஃப பத்தி தப்பு தப்பா சொல்றா. அதனால தான் மன்னிப்பு கேட்க வச்சேன்னு" சொல்ல, அதுக்கு சாங் ஹீரோ கிட்ட, "இப்ப என்ன உங்களுக்கு மன்னிப்பு தானே கேட்கணும். என்னோட ஒய்ஃப்க்கு பதிலா நானே முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கேன்னு" சொல்ல, இங்க சாங் மனசுக்குள்ள என்ன நெனைக்கிறான்னா, "எனக்கு நல்லாவே தெரியும். எப்படின்னாலும் என்னோட டியானுக்கு அவ முன்னாடி முட்டி போடுறது பிடிக்காது. கண்டிப்பா என்ன முட்டி போட விட மாட்டா. எல்லார் முன்னாடியும் அவ என்ன அசிங்கப்பட விட மாட்டான்னு" சொல்லிட்டு தைரியமா முட்டி போடுற மாரியே நடிச்சுட்டே இருக்க, இங்க ஹீரோயின் வேணுக்குன்னே சாங்க பார்த்து, "சீக்கிரம் சீக்கிரம் முட்டி போடு. நாங்கலாம் பார்க்கணும்லன்னு" சொல்ல, இத கேட்கும்போது சாங்கோட மனசே உடைஞ்சு போச்சு. அப்படியே முட்டி போட்டுட்டே இருக்க, நம்ம ஹீரோயின் சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக் நம்ம சாங் கூட இருந்த விஷயத்த எல்லாத்தையுமே நெனச்சு பார்க்குறா. அதாவது நம்ம சாங் வந்து ஹீரோயினுக்கு ஊட்டி விட்டுருப்பான். அந்த விஷயத்த நெனச்சு பார்க்குறா. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் சமைச்சுட்டு இருக்கும்போது சாங் நேரா பின்னாடி கட்டி புடிச்சுட்டு அப்படியே கொஞ்சிட்டே இருப்பான். அதையும் நெனச்சு பார்க்குறா. அதே சமயம் இன்னொரு நாள் நியூ இயர் அன்னைக்கு சாங் நேரா ஓடி போய் ஹீரோயினோட கைய புடிச்சு அப்படியே வான வேடிக்கை எல்லாமே பார்க்க கூப்ட்டு போயிருப்பான். எல்லாருமே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இந்த மாரி குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக்லாம் நெனச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சோகமா அங்கருந்து கிளம்பிருவா. இப்போ ஹீரோ நேரா சாங் கிட்டயும், லின் கிட்டயும், "சாங், லின் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட ஒய்ஃப் யார லவ் பண்ணா, யார கல்யாணம் பண்ணா எல்லாமே எனக்கு தெரியும். ஆ சாங் உன்கிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. ஒரு வழியா நீ வந்து அவள டைவர்ஸ் பண்ணிட்ட. நான் ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? உன்னோட ஒய்ஃப ஒரு வழியா கல்யாணம் பண்ணிட்ட. ஆனா உன்னை மாரி முட்டாள நான் பார்த்ததே கிடையாது. ஏன் தெரியுமா? இவ்ளோ வருஷமா உன்னோட ஒய்ஃபால தான் இவ்ளோ பெரிய கம்பெனிய நடத்திட்டு வந்திருக்க. அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் உன்னோட கம்பெனிக்கு ஒரு பொண்ணு சிப்லாம் செஞ்சு தருவா தெரியுமா? அது யாருன்னு தெரியுமா? வேற யாருமே இல்ல. உன்னோட ஒய்ஃப் தான். எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உனக்கு தெரியல. எல்லாமே உனக்காக தான் உன்னோட ஒய்ஃப் பண்ணியிருக்கா. ஆனா எல்லாத்தையுமே நீ இழந்துட்ட. சொல்ல மறந்துட்டேன். இன்னும் 2 நாள்ல உன்னோட கம்பெனி எல்லாமே நஷ்டத்துல போகப்போது. அதுக்கப்புறம் என்ன? நீ பிச்சை எடுத்து தான் சாப்பிட போற. ஆ லின் உன்கிட்ட பேசாம போனா எப்படி? உன்னால தான் நான் வந்து இப்ப என்னோட காதலிய கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீ சாங்க காதலிச்சதுனால தான் என்னோட ஒய்ஃப் எனக்கு கிடைச்சா. சரி, சரி 2 பேருமே சேர்ந்து பிச்சை எடுங்க. பாய் பாய், டாடா, சீ யூன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காமெடி பண்ணிட்டு போக, இங்க சாங்
அப்படியே அழ ஆரம்பிச்சுட்டான். எல்லாமே என்னால தான், என்னால தான் சொல்லிட்டு. அதே மாரி இந்த லின் பொண்ணும், போச்சு போச்சு எல்லாமே போச்சு. இவன் பணக்காரன்னு நெனச்சா பிச்சைக்காரனா ஆயிட்டான்னு சொல்லிட்டு, அவளும் உழுந்து உழுந்து அழ ஆரம்பிச்சுட்டா. அதே சமயம் இங்க நம்ம ஹீரோ, ஹீரோயின தான் காமிக்கிறாங்க. ஹீரோ நேரா ஹீரோயின் பக்கத்துல போய், "என்னாச்சு? ஏதாட்டும் உனக்கு கஷ்டமா இருக்கான்னு?" கேட்க, "இல்ல, இல்ல. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் உன்ன காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். ஐ லவ் யூ டான்னு" சொல்ல, ஹீரோக்கு அவ்ளோ சந்தோஷமாயிட்டு, "ஐ லவ் யூ டூ டின்னு" சொல்லிட்டு 2 பேருமே முத்தம் குடுத்துக்கிறாங்க. அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இந்த மாரி சூப்பரா, கியூட்டா இந்த படத்த முடிச்சிருக்காங்க. இந்த மூவி எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப ஏதோ கமெண்ட்ல இந்த சைடு தள்ளுனேன்னா, ஹைப்ன்னு ஏதோ ஒண்ணு வருதாமே, அதையும் ஏதோ தள்ளி விடுங்க. அப்பதான் நெறைய பேருக்கு வியூஸ் குடுக்குமாம். தேங்க் யூ சோ மச் ஃபிரெண்ட்ஸ். நைட் இப்போ 12:30 ஆயிட்டு. இப்பதான் நான் வாய்ஸே குடுத்து முடிச்சேன். எனக்கு இன்னைக்கு சிவராத்திரி தான். இன்னும் எடிட் பண்ற வேல இருக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ். பாய் பாய். கண்டிப்பா கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃபிரெண்ட்ஸ். பாய். தேங்க் யூ சோ மச்.